தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேசுறதுக்காக திரு பாலசுப்ரமணியம் வந்திருக்காரு. அவருடைய அறிமுகத்தை ஆங்கிலத்துல தான் நான் பேச போறேன் நினைச்சிருக்கேன். Balasubramanian B. born in Urayur, is a research scholar who is professionally involved in resource management consultancy for universities. Having graduated in BSc Physics and AMI Mechanical, he also pursued BS Library Science. He moved to Odisha in 1989 and involved himself actively in Tamil history research for 20 years. He has done an extensive research on Kalinga-Tamil relationship and explored 2,500 years of Tamil history in Odisha and vice versa. He adds the blood group next to his name and calls himself Balasubramanian B. Positive. In fact, when I read his name, I thought it's so positive, so he writes in B positive, then he explained what it is, by which he tries to create awareness about life donation. His passion in maritime activity led him to take up research on sunken lands of Tamil Nadu. Presently, he is researching on Kanyakumari coast and has established a strong network with the fishermen community. He uses Gandhian thought as his methodology. So, இன்னைக்கு நம்ம இவருடைய இந்த குமரி கந்தன் பற்றின ஆய்வு தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி அவருடைய மற்ற ரிசர்ச்சையும் அவரை ஷார்ட்டா ரீட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குமரி கந்தன் பற்றின ரிசர்ச் பேசுவோம். வெல்கம் டு ஆர் குரூப். அதாவது நான் இவரோட பேசும்போது எனக்கு முதல்ல வந்து இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து இவருடைய அந்த செல்ஃப்லெஸ் பேஷன். எவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய சொந்த பணத்தை போட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம எல்லாம் வந்து ஏதாவது இதை ரிசர்ச் பண்றோம், இதை பப்ளிஷ் பண்றோம், இதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு இருக்கிறதுக்கு மத்தியில இப்போ எந்த வித எதிர்பார்ப்புகளும் இல்லாம அவருடைய அந்த பேஷனுக்காக இஸ் டூயிங் so much in research. So we thought he definitely needs an applause and we should welcome him. So குமரி கந்தன் ப்ராஜெக்ட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க கலிங்கா தமிழ் இந்த உறவு பத்தி பண்ண ரிசர்ச் பிரீஃப் பண்ணுங்க. நான் பேசிக்கலா தமிழ்நாட்டில இருந்து ஒரிசால 1989 போனேன். போற சமயத்துல எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு ஜெனரலா ஒர்க் பண்றோம், 4 பேர் பார்க்குறோம், இந்த மாதிரி சமயத்துல நிறைய தமிழ் சம்பந்தமான விஷயங்கள் படுது. அதுக்கு ஆரம்ப காலத்துல நாங்கள் மனசு மெம்பராக இருந்தது. ஒரு 10 பேர் சேர்ந்தோம், ஆரம்பிச்சோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரிசர்ச் ப்ரோக்ராம் பண்ணோம். பண்ற சமயத்துல பார்க்கறதெல்லாம் தமிழாக இருந்தது. நான் அந்த சமயத்துல நான் ஆல்மோஸ்ட் இந்தியா முழுக்க சுற்றிட்டு இருந்தேன். சுற்றிட்டு ஒரு சுந்தராஜன் ஐஏஎஸ் வந்து கலிங்கா சாவுக்கு போட்டு ஒரு 4 பக்கம் ஒரு சோதனை கொடுத்தாங்க. அதை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய ஆரம்பிச்சேன். செய்ய ஆரம்பிச்சதுதான் தெரிஞ்சது ஒரிசாவும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்கு. 2000 வருஷம் ரிலேஷன். சுருக்கமாக சொல்லணும்னா கலிங்கவன் விஜயம் வந்து சிலோனுக்கு ஒரு காலத்துல இருந்து ஆரம்பிச்சு பல்லவர்களுடைய யாருமே வல்லவ எங்கேன்னு வந்தாங்கன்னு தெரியாது. ஒரிசாவில் இருக்க மாதுரா டேமேஜ் சொல்லிட்டு அவங்க மூலமா தான் அவங்க தான் முதல்ல வருவன் பேர் யூஸ் பண்றாங்க. அவங்க மூலமா இங்கே வர்றதும் கலிங்கவன் காலங்கள் மிகப்பெரிய ஒரு மகன் உண்டு. அவன் தான் தமிழகத்தை பற்றி தமிழக ஒரு மூவேந்தரை பற்றி ஒரே கருத்து ஒரிசா தான். அதாவது 1300 வருடம் ஒத்துமையா இருந்த தமிழகம் தன்னுடைய தேசத்துக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவன் முறியடிக்கிறது வந்து காவிரி மத்தியகுமார் கல்வெட்டுன்னு சொல்ற இடம். அதனுடைய பேர் வந்து குமரி பருவம் குமாரபுரம். இன்னைக்கு வேணா கண்ணகிரி உதயகிரி இருக்கலாம். அது பழைய பேர் வந்து குமரி பருவம் குமாரபுரம். அங்க இருக்கிற ட்ரைப்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெவன்யூ ட்ரைப்ஸ். நீங்க இந்தியாவிலேயே அதிகமா ரெவன்யூ ட்ரைப்ஸ் இருக்கிறவங்க வந்து ஒரிசால தான். 14 ட்ரைப்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி சங்கேரி இருக்கிறவங்க நுழையன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரிசால 209 கிலோமீட்டர் நொடியான் பேர்ல இருக்காங்க. ஒரிசாவில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரத்தில் வந்து நொடியான் சொல்லக்கூடிய நுழையார்களும் கைவட்டா கயரோட்டத்தில் சொல்லக்கூடிய கைவட்டான்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேருமே வந்து ஆதியம் வந்து ரெவன்யூ ட்ரைப்ஸ். இன்னும் முக்கியமான விஷயம் ஒரிசாவுடைய ஏகாம்பர புராணம் கதையில அங்க முதலா வந்த மன்னன் திரவிழன் சொல்லக்கூடிய மன்னன். அவங்களே சொல்லுவாங்க திரவிழா கேட்கணும் சவுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதே சேர்த்து சோழத்திற்கு டைமென்ஷன் வந்து சோழ காலத்துல 435 வருஷம் சோழர்கள் இருந்தது. அந்த மன்னன் தான் அதை ஆரம்பிச்ச ஆனந்தவர்கள் சோழர்கள் தான் கலிங்கத்து பரம்பிலே நீங்க பார்க்கக்கூடிய எதிரி நாட்டு மன்னன் கலிங்க மன்னனோட ஆனந்தவர்கள் சோழர்கள். அவன் வந்து சோழ உருவம். அவனுடைய அம்மா பேர் ராஜசுந்தரி. வீரராஜேந்திரன் என்ற சோழராஜனுடைய மகள். அவனுடைய அப்பா பேர் வந்து ராஜராஜ தேவதேவன் கங்கதரன். அதனால அவனுடைய வம்சம் வந்து சோழ
இதே மாதிரி சூரிய வம்சம் சொல்லக்கூடியவங்க ஒட்டர் சொல்லுவாங்க. இந்த ஒட்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து 7 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அது சம்பந்தமாக கல்வெட்டு வரலாறு வந்து காஞ்சிபுரம் வரலாறு கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், அப்புறம் இங்கே விழுப்புரம் பக்கத்தில் 3 இடத்துல நம்ம நிறைய இடத்துல வந்து ஒட்டர் கோயில் பற்றிய தகவல்கள் இருக்கு. அந்த ஒட்டர்கள் காலத்துல தான் வந்து கபிலேந்திர மன்னன் இங்கே தமிழ்நாட்டில் 7 வருஷம் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் தொடர்ச்சியா ஒரு 2000 வருஷத்துல வந்து ஒரு இதாகவும் தமிழ்நாடு. அப்புறம் இப்போ பேருக்கு பக்கத்துல ப்ராசஸ் போட்டுருக்கீங்க. இந்த ஐடியா எப்படி வந்தது? இதனால உங்களுக்கு கிரியேட் பண்ண அவேர்னஸ் என்ன? என்னுடைய பயன் நான் ஒரு ரெக்கார்ட் ஒரு 25 தடவை கொடுத்துருக்கேன். ஒரு சமயம் எனக்கு ஏற்பட்ட சம்பவம் தான் இந்த பி பாசிட்டிவ் பேர் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு குழந்தைக்கு பிளட் தேவைப்பட்ட சமயத்தில் எங்களால் 2 நாள் அடைஞ்சி கடைசி அந்த குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த ஏபி நெகட்டிவ் ஒரு அமௌண்ட் வச்சு நான் போகிறதுக்கு அந்த குழந்தை இறந்துருச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னோட பக்கத்தையே ஆளுக்கு தேடி விட்டுட்டு நின்றுட்டு அந்த அம்மா அழுது நாங்கள் வந்து ரொம்ப கவலையோட அப்போதான் எனக்கு தோணுச்சு, ஏன் வந்து நம்ம பேர் பண்ணி நிறைய பேர் கேட்க பெட் கொடுங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. பேருக்கு முன்னாடியே பெட்ரூம் வச்சுன்னா அட்லீஸ்ட் எல்லாரும் வரவே சொல்லிட்டு அது இப்போ ஒரு பெரிய ஒரு செஞ்சுரி ஆகிட்டு பெட்ரூம் பிஹேவியர் நேம் வச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து இமெயில் மூலமாக தான் பண்ணியிருக்கேன். இமெயில் அண்ட் மொபைல் நெட்வொர்க் மூழ்கிப்போன நிலங்கள் பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுடைய அப்ஜெக்டிவ் என்ன? இது வந்து எப்படி வந்து சமுதாயத்துக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? ஆராய்ச்சினால என்ன பயன்? இப்போ ஒரு 60 வயதை கடந்தவங்களுக்குலாம் ஒரு காலத்துக்கு ஒரு கனவாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் குமரி கண்டம்ன்றது ஒரு கனவு. 60ல் காலேஜ் படித்தவங்க 80ல் காலேஜ் குமரி கண்டம் ஒரு மிகப்பெரிய கனவு. அதுக்கு முன்னாடி லெமோனியான பேர் இருந்தது. 1949 அப்புறம் அப்பாதுரையார் வந்து அது குமரி கண்டம் பேர் மாற்றினது, கடல் கொண்ட திருநாடு பேர் மாற்றினது. எனக்கே வந்து நான் படித்த காலத்தில் கடல் கொண்ட திருநாடு கண்ணாசன் ஒரு ஃபேண்டஸியாக இருந்தது. இந்த பீரியடில் இந்த ஃபேண்டஸி வந்து கொஞ்ச நாள் அடிக்க இருந்தது. ஒரு சமயத்தில் ஒரிசாவில் சந்தான கோவர்னு ஒரு கலெக்டர் நிச்சயம் ஞாபகம். அவர் வீட்டுக்கு நான் போயிருந்த சமயத்தில் ஏன் கணித தமிழோட நீ நிலவழியாக பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் கடவுளியாக பண்ணக்கூடாது? எல்லா மன்னர்களும் எல்லா நாட்டுக்கும் கடவுளியாக தான் வந்து வந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்தியாவுக்கே ஆங்கிலேயும் சரி பயிலும் சரி எல்லாம் கடவுளியாக தான் வந்தாங்க. கடவுளை தொடாமல் ஆராய்ச்சி முழுமையாக வராது. கணித தமிழ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அது கூட சேர்த்து கடவுள் பற்றி பண்ணுங்க. இந்த ஆர்வம் ஏற்படி இருந்த சமயத்தில் எனக்கு இதை பற்றி அப்போ நான் ஒரிசாவில் தான் இருந்தேன். ஆவணம் சொல்லிட்டு தமிழக தொகையில் வச்சு நான் மெம்பராக இருக்கேன். பேசினப்ப அவங்க சொன்னாங்க, சரி முதல்ல சம்பந்தமான ஃபேஸ்புக்லாம் கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 200-300 புக்கு கரெக்ட் பண்ணேன். அதில் முதல்வராக வந்து வெற்றியார் காலத்து புக்கும் சாரத சாமி அப்போ 1831 தான் ஒரு கடவுளை பீகல் ஷிப்பில் சாரத சாமி போனாங்க. அதுக்கப்புறம் 1872 ஜான் முறை அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஓஷனோகிராஃபி. அவர் வந்து இந்தியன் ஓஷன் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு கம்ப்ளீட் டேட்டாஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஓஷனோகிராஃபி ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இதே சமயத்தில் ஹெக்கல் ஸ்லேட்டர் அவங்க எல்லாமே இதை பற்றி எழுத ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த பாப்புலர் பண்ணது வந்து மேடம் வெலஸ்கின்னு சொல்லக்கூடிய கேப்ஸ் சொல்லி ஆரம்பித்தாங்க. அவங்க தான் இந்த கான்செப்ட் லெமோனியான கான்செப்டை பாப்புலர் பண்ணி ஸ்காட் வில்லியம் வந்து லாஸ்ட் லெமோனியான புக்கு எழுதுறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை கொண்டுச்சு. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஜெயம் நல்லசாமி பிள்ளை, ஆர்வ சாஸ்திரி, ஆர்வ பிள்ளை, சுப்பிரமணிய சாஸ்திரிலாம் இது வந்து நம்ம தமிழ் லிட்ரேச்சரோட சேர்ந்து இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை இதை பற்றி அதிகமாக எழுத ஆரம்பித்தாங்க. கனக சபை அப்படிலாம் எழுத ஆரம்பித்தது அது 1912 வந்து இங்கே வெற்றியார் கூட இந்த கான்டினென்ட் தியரி பண்ணதுன்னா இது ரொம்ப அதிகமாக ஒரு பரபரப்பு ஏற்படுத்துச்சு. ஆனால் இது முக்கியமாக என்ன காரணம் சொன்னால் ஏன் வந்து ஜெயம் நல்லசாமி பிள்ளை வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சாருன்னா 1906 அவங்க தூத்துக்குடி கட்சா இருந்த சமயத்தில் அப்போதான் அலெக்சாண்டர் நீல் வந்து ஆதிசிவனோட மிகப்பெரிய நாகரிகத்தை எடுத்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 32 வண்டியில வந்து சாமான்கள் எடுத்து சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. 1876 ஜாகர விவசாயம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது ஆதிசிவனோட நாகரிகம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. இவங்க எல்லாருமே வந்து சிலப்பதிகாரம் கழித்தையே சொல்லக்கூடிய அந்த கடல் போர் பற்றியும் கடலால அணிஞ்ச இடத்தை பற்றியும் கழித்தவிக்க சொல்றாங்க. பாண்டியன் மன்னனுக்கு கடல்ல திருமணத்தை அடைஞ்சிட்டு அவங்க வந்து புலியும் வெள்ளியை நீக்கி ஆட்சி புரிஞ்சான்னு சொன்னாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்குற சமயத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பு வந்தது. ஆனால் இந்த பரபரப்பு நடுவில் ஒரு 10 வருஷம் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. ஆனால் 65 இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெடிஷன் பண்ணாங்க. அது பண்ண பிறகு வந்து மறுபடியும் 72
மிகப்பெரிய பரபரப்பை தமிழ்நாட்டில் உருவாச்சு. குமரிமன்றம் ஒரு உண்மையானது. மற்ற தேவநாய மாமனார் மறக்க முடியாது. தேவநாய மாமனார் அப்பா இவங்க எல்லாமே இதை பற்றி மிக பெருமை எழுதி ஆறு மனிதன் தோன்றினதே வந்து இந்த பகுதியில் தான். அதனால மிகப்பெரிய பரப்பு கடந்த மொழின்னு சொன்னாங்க. ஆனா சொன்ன போய் உலக அறிஞர்களுக்கு ஏற்பட்டது. ஏன்னா முதல்ல இதுக்காக போடப்பட்ட மேப் வந்து சுப்பிரமணிய சாஸ்திரி ஸ்ரீலங்கா இருக்காரு. அவர் போட்ட மேப் என்ன பண்ணாங்கன்னா மடகாஸ்கருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு கோடு போட்டு அதே சமயத்தில் கன்னியாகுமரி கீழே ஒரு கோடு போட்டதால அது உலக மக்கள் ஏற்பட்டது. ஏன்னா கடல்ல வந்து 4000 மீட்டர் ஆழம், ஒரு 250 கிலோமீட்டர் தானோட 4000 மீட்டர் ஆழம் இருக்கு. அது வந்து ஓஷனோகிராஃபி பேஸா டேட்டா வச்சுட்டு அப்படி இருக்கு. ஆனா இதெல்லாம் படித்த சமயத்துல 2001 ஒரு செய்தி நடந்தது. சுமதி ராமசாமின்னு ஒரு அம்மா வந்து ஃபேபுலஸ் ஜியோகிராபிக் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து குமரிமண்டலத்தை பற்றி எல்லா டேட்டாவும் கொடுத்தாங்க. நான் பேசுனேன் சொன்ன பாதி டேட்டாவும் வந்து அவங்க சொன்னதான். ஆனா அந்த டேட்டா அவங்க கொடுத்துட்டு கடைசியில் வந்து குமரிமண்டலத்துல இல்லை, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை, ஹோட்டலுக்கு வேணா ஒரு டெமோரியான்ற பேரோ குமரிமண்டல ஹோட்டலுக்கு வேணா வைக்கா சொல்லி நினைச்சாங்க. இப்போ சுகி ஜெயகரன் 2005 ஒரே சமயத்தில் 2 பேருமே கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து குமரிகள் நிகழ்ச்சின்னு எழுதுனப்ப இது வந்து நம்ம வேணா செல்ஃப் இருக்கிற பகுதியில் மட்டும் வேணா தேடி பார்க்கலாம், கான்டினென்ட் செல்ஃப் நீச்சி இருக்கிற பகுதியில் மட்டும் தேடி பார்க்கலாம்னு சொல்லி செஞ்சாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் எனக்கு வந்து இது ஏன் வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அந்த ஒர்க் பண்ணதுல கடல் சம்பந்தமான ஒரு விஷயத்தை யாரும் கடலை போய் பார்க்கல. குமரி கண்டம்ன்றது கடல் சம்பந்தமானது, கடலால அழிக்கப்பட்ட நிலப்பகுதின்னு சொன்னவங்க யாருமே வந்து கடல் பகுதியை பார்க்கல. அதே சமயத்தில் யாருமே ஒரு மீனவர் கடல்னா கடல்ல ஒரு மீனவருக்கு தான் நமக்கு எல்லாம் மீனவர் தான் மீன் பிடிக்கிறோம்னா தான் தெரியும், நம்ம சாப்பிடலாம். ஆனா மீனவருக்கு வந்து கடல் பற்றி முழு அறிவு இருக்குன்றத நான் அவங்களோட பழைய 3 வருஷத்துல தான் நிறைய ஓஷனோகிராஃபிங்கிறது இப்ப அனாலிசிட்டிக் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் என்டெக்சுவல்ஸுக்கு எல்லாமே ட்ரெடிஷன் நாலேஜ் தான். ஒரு இன்னைக்கு டெக்னாலஜிக்கு ஒரு பொருள் ஏக்கரை கடல்ல போறோம், ஒரு எக்கோசோன் ஏக்கரை, ஒரு ஜிபிஎஸ் ஏக்கரை, ஒரு சேட்டலைட் ஒர்க் ஏக்கலைன்னா அந்த சமயத்தில் ஒரு மீனவன் இருந்தானா அவன் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அவங்களை திரும்பி கரை கொண்டு வந்துடும். ஏன்னா அவன் ட்ரெடிஷன் நாலேஜ் பரம்பரையா சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த அறிவு அந்த மீனவர்கள் இருக்கு. இதனால நான் வந்து செட்டி நடராஜன் நண்பர் இருப்பேன், அவங்களோட போயிட்டு அதே சமயம் சென்னையில் ராமச்சந்திரன் இருக்கு, நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு வீராளர் இருக்காரு. அவர் மூலமா வரலாற்று செய்திகள்லாம் ஒரு போக்கு கலெக்ட் பண்ணிட்டு இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 23 ஃபீல்டு இதுக்காக நான் குறைஞ்ச ஒரு 3 வருஷமா சார் இருக்காங்க ரிமோஷன் ஹெச்ஓடி டாக்டர் நடராஜன் சார், இவங்க ஒரு பக்கம் எனக்கு மிகப்பெரிய தகவல் கொடுத்தாங்க. 2 வருஷமா கிட்டத்தட்ட 2007 டிசம்பர்லேருந்து சார் அதை பார்த்துட்டு இருக்கேன். மிகப்பெரிய தம்பு, அதாவது அனாலிசிஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் வந்து இவங்க இல்லை கோவிந்தராஜ் சார் அவங்க மூலம் வந்தது. அதே சமயத்தில் மீனவர்கள் மூலமா அவங்களோட டேட்டா சார் நான் பண்ற ரிசர்ச்சால மீனவர்களுக்கு வந்து டெக்னிக்கல் அட்வான்ஸ் வந்து அவங்களுக்கு என்னால கொடுக்க முடியும். இன்னைக்கு உலகத்துல என்ன நடந்துட்டு, உலக மீனவர்கள் என்ன செய்யறாங்க, உலகத்துல என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, அதை வந்து என்னால ட்ரெடிஷனல் நாலேஜ் கொடுக்க முடியுது. அதே சமயத்தில் ட்ரெடிஷனல் நாலேஜ் வந்து டெக்னிக்கல் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் மாதிரி. இப்போ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் நாலேஜ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜில் இருக்கணும் சமயத்தில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இப்போ மீனவர்கள் வந்து இப்போ இது ஏன் சொல்லணும்னா இப்போ நம்ம நினைச்சிருக்கோம் லெமோரியா ஒன்லி ஒரு பாஸ்ட் இது நாட் ஃபேண்டசி. நானே ஒரு காலத்தில் செஞ்சது ஒரு ஃபேண்டசி. ஆனால் இன்னைக்கு அடுத்த 2 வருஷம் கடற்கரையோர மக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த ரிசர்ச் மிகப்பெரிய உதவி கொடுத்தது. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் நினைச்சிருக்கீங்க சென்னை வந்து சீல ஒரு ரைஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால சென்னை பாதிக்கணும்லாம். ஆனால் சென்னைக்கு பக்கத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு 4 ஆறுகள் பக்கத்தில் வச்சிருக்கோம், 4 ஆறு கனிமுகம் பக்கத்தில் வச்சிருக்கோம். அந்த கனிமுகம் வந்து இரவு நேரத்தில் எப்படி வந்து சென்னை நகரத்தை காப்பாற்றுவது யாருக்குமே தெரியும். இப்போ எண்ணூரை வந்து நீங்களாம் சாக்கடையா பாருங்க. எண்ணூரை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட பல வருடம் இருக்கக்கூடிய ஒரு கொற்றையாற்று நாகரிகமாக தான் பாருங்க. குடியம் சொன்னீங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பழமையானது குடியம் தேவசம், மதுராம்பாக்கம் பட்டனுடைய எக்ஸ்கவேஷனும், அதே மாதிரி பல்லாவரம் இந்தியாவில் முதலாக செல்ஃப் எடுத்தது பல்லாவரம். 1860 ராபர்ட் ப்ரூஸ்வுட் வந்து மெட்ராஸ் ஸ்டோன் ஆக்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு உலகத்துல ஃபேமஸான ஒரு சப்ஜெக்ட். அந்த பல்லாவரம் வந்து அடையார் நகரம், அடையாறு நாகரிகம், அதாவது கல்லாறு சொல்லக்கூடிய அடையாறு. எல்லாரும் வந்து அடையாறுன்றது சிவபெருமான் ஒரு ஏரியிலிருந்து வளர்க்கிற ஒரு ஃப்ளட் வாட்டர் தான் வைக்கிறீங்க. ஆனால் இது வந்து பல ஆயிரம் வருஷம் முன்னாடி மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. நீங்கள் செம்பரபாகத்தை சுற்றி ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு
பாசல்ஸ்லேருந்து வெஜிடபிள் பாசல்ஸ்லேருந்து ஸ்டோன் செல்ஸ்லேருந்து உங்களுக்கு கேட் சர்க்கிள்லேருந்து எல்லா விதமான ஒரு கல்ச்சுரல் இம்ப்ரெஷனும் நீங்கள் எல்லா விதமான இம்ப்ரெஷனும் செம்பரம்பாக்கத்தை சுற்றி இருக்கிற ஒரு 20 கிலோமீட்டர் தலாவரத்துலேருந்து இருந்துட்டீங்கன்னா பல்லாவரம், பழகிமலை, குளம்பேட்டை, கொளிச்சலூர், அந்த இது தாம்பரம், வடப்பை, மலையப்பட்டு, அது மாதிரி ஏகப்பட்ட கிராமங்களில் வந்து நீங்கள் சென்னையுடைய பாரம்பரியம் பார்க்கலாம். இந்த ஹிஸ்டரிக்கல் பார்த்தீங்கன்னா பொதுவாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே பூம்புகார் பற்றி தெரியும், மகாபலிபுரம் பற்றி தெரியும். அதை பற்றிய பேசிக் டேட்டா சொல்றது மீனவர் தான். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், தமிழகத்தில் முதல்ல அபிஷியலா ஒரு எக்ஸ்கர்ஷன் பண்ண யாருன்னா ராமச்சந்திரன் சார் புறமட்டில் இருக்காங்க. சார் இருக்காங்க தெரியல. 1979 முதல் முறையா மீனவர்கள் அழைச்சிட்டு போய் கடல்ல இருந்து ஒரு நங்கூரத்தை எடுத்தது ராமச்சந்திரன் சார். ஏன்னா எனக்கு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தாரு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவரோட போன்லயே ஒரு நாளைக்கு குறைஞ்சிருக்கும் 2 தடவை போன் பேசுவேன். சார் இந்த தகவல் அந்த தகவல் ஒன்றும் சலிக்காம பேசுவாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல 79 அவங்க எடுத்த டேட்டா தான் எஸ்ஆர் ராவ் வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் என்னையும் ஆரம்பிக்கிறப்ப முதல்ல அவர் எடுத்த டேட்டா கடல்ல போய் எப்படி நீங்க மீனம் வளர்ச்சிக்கிட்டு செடிமெண்டேஷன்ல புதங்கி இருந்த அந்த நங்கூரத்தை மீன் வளர்ச்சி எடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவல்யூஷன் ஏற்படுத்தினது. அதே சமயத்துல தமிழகத்தை வந்து 65 கடந்த வாரம் கொஞ்சம் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. சவுந்தரராஜன் பூம்புகாரில் பண்ண ஆரம்பிச்சாங்க. மகாபலிபுரத்தில் வந்து இவங்க எல்லாம் பண்ணாங்க. சாந்தா பெரிய அவங்களாம் பண்ணாங்க. விடகம் ஹேண்ட்ஒர்க்லாம் பண்ணாங்க. இந்த 2 இடம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா குமரிக்கண்ட பகுதி ஏன் ஆய்வு பண்ணுறதுக்காக நான் வந்து போய் அது முதல்ல ஒர்க் பண்ணப்போ ஒரு 6 மாதம் வந்து ரிமோட் சென்சிங் டேட்டாஸ், அதாவது ஒரிசாவுடைய ஒர்சாக் ஒரிசா ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன் சென்டர். இதுல எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணவங்க ஒரிசா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீலாத்துக்கு பார்த்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வாட் ஆர்கிடெக்ட். அவரோட நான் நிறைய ஃபீல் ஒர்க் பண்ணுவேன். ஏற்கனவே இந்த கலிங்க தமிழ் ஆய்வு நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே ஒரிசாவுடைய ஆர்கியாலஜி, அதே மாதிரி மோனிகா ஸ்கிருத்துடைய யூஎஸ்ஏ ஜிபிஆர் கிரவுட் பெனிட்ரேட்டிங் டேட்டா. அதாவது நீங்க நம்மலாம் ஹிஸ்டரியை வந்து தமிழுடைய பாரம்பரியத்தை வச்சு பார்க்குறோம். ஆனால் நான் வந்து தமிழ் ஹிஸ்டரி, தமிழுடைய தொன்மையை வந்து நிலவியல் ரீதியாக பார்க்க ஆரம்பிச்சேன். அதாவது ஜாகிரபிக்கலி ஐ அப்ரோச் தமிழ் ஹிஸ்டரி த்ரூ ஜாகிரபிக்கலி. ஒரு வந்து எப்படி என்னாவது மைக்ரேட் ஆகி காசிக்கு போனா, இமயமலை போனா, எப்படி காசுல இருந்த மக்கள் வந்து மைக்ரேட் ஆகி இங்கே வந்தாங்க, அந்த மாதிரி கடல் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி கடல்ல இருந்து வந்து மலைக்கு போனா, அந்த மாதிரி எப்போது தமிழ் ஆன்டிகுட்டி த்ரூ ஜாகிரபி. அதுதான் நிறைய விஷயத்தை கொடுத்தது. காந்தி பஸ்டர் சொல்றப்ப இந்த இடம் வந்து எங்க குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு வேண்டிய இடம். காந்தி எடுத்துருந்தார். என்னுடைய அம்மா வந்து காந்தி வந்தப்ப தனக்கு நகையை கட்டி கொடுத்த இடம். தாத்தா வந்து சுதந்திர போராட்டங்கள் வெங்கடேஸ்வர முதலியார்ட்டு தேவராஜ் பெரிய கடை வச்சிருக்காங்க. நடந்தே வந்தாங்க அன்னைக்கு காந்தியை பார்க்க. நடந்து வந்து இருக்கிற நகையை கொடுத்துட்டு போனப்ப எங்க பாடி சொன்னாங்கன்னா, ஏன் மற்ற பசங்க கொண்டு போயிருக்கலாமே, நாங்கள் எல்லாம் காந்தி கொடுத்துக்கலாமா. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடம் ஒரு சென்டிமெண்டலி நான் அட்ராக்ட் பண்ண இடம். காந்தி பாலிசி வந்து எங்க ஏஜ்ல நான் என் பாட்டி சொன்னேன். என்னுடைய ஏஜ்ல இருக்கவங்களாம் காந்தியை பற்றி நிறைய கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஏன்னா எங்க தாத்தா பாட்டி அப்பா அவங்கெல்லாம் சொல்லி இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. அதனால காந்தி வந்து ஒரு நெல்லி ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டு த்ரூ வேர்ல்டு அப்ரோச் பண்ணாரு. அப்பெல்லாம் கொஞ்சம் கிடைச்சு எச்சரிக்கைலாம் கிடையாது. அப்போ வந்து வாய்ஸ் மூலமே ஒரு விஷயம் எல்லாருக்கும் போகும். கெப்பாசிட்டி பில்டிங் அமௌங் த பீப்புள் காந்தி தான் உலகத்திலேயே அதிகமாக பண்ணார். என்ன ஒரு சிந்தனையை வந்து ஒவ்வொரு கிராமத்தையும் நான் ஒன்று பேசுறேன், அவரோட பேசுறேன், அப்படியே அந்த கடைசி வரைக்கும் போயிடும். அந்த இதுதான் நான் யூஸ் பண்ண அதுக்கு நான் யூஸ் பண்ண மெத்தடாலஜி வந்து kalinga_tamil@yahoo.co.in என்னோட இமெயில் ஐடி. ஏன்னா நான் ஒரிசால இருந்ததால கலிங்கான்றது முதல் எடுத்தோம். நான் தமிழ் ஆறிலிருந்ததால தமிழ் kalinga_tamil@yahoo.co.in அந்த இமெயில் மூலமா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 400 குரூப் வரைக்கும் ஒரு சமயத்தில் மெம்பராக இருந்தேன். அதனால எல்லா விதமான ஃபீல்டுலையும் பழக்கம் ஏற்படுது. எல்லா விதமான தமிழ் குரூப்லையும் தமிழ் பன்னீர்செல்வன் செம்பரத்தினர் குரூப்பு, தமிழ் உலகம், இந்த மாதிரி எல்லா குரூப்லையும் மெம்பர்ஷிப் பண்ணிட்டு நான் ஏற்கனவே தமிழ் சங்க செக்ரட்டரி லெவலில் இருந்ததால 2002 வரைக்கும் தமிழ் சங்க செக்ரட்டரியாக இருந்தேன். இப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா நாங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல தமிழ் சங்கத்துக்கு போய் பார்ப்போம். அந்த சமயத்தில் எனக்கு இந்த கலிங்க தமிழ் ஆய்வு பண்ணுறதுக்கு டாக்டர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இப்போ டெல்லியில் டெப்டி எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். அவருடைய ஒரு போயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது என்ன சொன்னா, நம்ம எவ்வளோதான் வெளியில் போனாலும் நம்ம வேர் பூமியில தான் இருக்கு, நம்ம வேர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குன்றப்ப அந்த அப்ரோச்சில் வந்து ஒரிசா டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
தமிழ்நாட்டில் 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, ஒரிசால 30 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, வழியில் ஆந்திரா இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணி அவங்க இமெயில கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதால எனக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் அது மூலமா வந்தது. இப்ப தமிழ்நாட்டில் ஃபிஷர்மேன் எப்படி பண்ணோம்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1076 கிலோமீட்டர் கிடக்கிற ஒரு 13 டிஸ்ட்ரிக்ட்ல 591 கிராமம் அடங்கி இருக்கு. ஒரு 250 கிராமத்தில் நான் நேரிலே போய் தங்கியிருக்கேன். தங்கினதால அந்தந்த கிராமங்களோட மொபைல் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன எஸ்எம்எஸ் அனுப்பிட்டே இருப்பேன். அனுப்புறப்ப நம்ம ஃபோன் பண்ணா அவங்க தூரமா இருக்கும், எஸ்எம்எஸ் பண்றதால ஒரு பாலசனி ஒரு எதிர்த்தான ஞாபகம் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சுன்னா எனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் வந்து மொபைல் அண்ட் எஸ்எம்எஸ் சி லெவல் ரேட் பற்றி மரைன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக்கலா ஒரு டாபிக் பிரசன்டேஷன்ல இருந்தது. அது என்னன்னு சொல்ல முடியும்? இப்ப பொதுவா எல்லாரும் நினைச்சிருக்காங்க கடல் கொந்தளிக்குது, ஐஸ் கட்டி உருகுது, அதனாலதான் கடல் கொந்தளிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது உலக அளவுல எல்லா பேசுறப்ப குளோபல் வார்மிங், உங்களுக்கு ஓசோன் லேயர் எல்லாத்தையும் அந்த மேல பள்ளி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நியாயப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எர்த்ல இருக்கு, அண்டர் எர்த் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. எர்த் ரொட்டேஷன் வந்து இப்ப 23.7ல இருக்கு. அது வந்து வழக்கமா வந்து 23.5 ஆக்சியல் சொல்லுவாங்க. அது சுற்றுலா தான் நமக்கு சீசனே வருது. உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங், ஆட்டம், சம்மர் எல்லாமே இந்த பூமி வந்து 23.5ல சூரியன் நோக்கி சுத்திட்டு இருக்கிறதால தான் நமக்கு சீசனே வருது. அது வந்து ஒரு 41,000 வருஷத்துக்கு ஒரு தடவை அதனுடைய அச்சு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். 23.5 இருக்கிறது வந்து 24.5 வந்து மறுபடியும் 22.5 வந்து மறுபடியும் போவோம். நம்ம வந்து கீழே இறங்கி மேல போற ஸ்டேஜ்ல இருக்கும். இதனாலதான் உங்களுக்கு வந்து எங்க டெம்பரேச்சர் அதிகமா அங்க வந்து ஐஸ் விழுதுறதும், ஒரு சமயத்துல இடம் வந்து கடல் வந்து இடத்தை விழுதுறதும், இடத்தை விட்டுறதும், இதுக்குதான் டிரான்ஸ்லேஷன் ரிலேஷன் சொல்லுவாங்க. இப்ப நீங்க கான்டினென்டல் ஷெல்ஃப்னு ஒரு தியரி எல்லாருமே தெரியும். உலகத்துல எல்லா இடத்துலயுமே கடல்ல ஒரு பகுதி நிலப்பகுதி கொஞ்சம் முழுகி இருக்கும். அந்த நிலப்பகுதி முழுகிறதுக்கு இதுதான் காரணம். இந்த ஆக்சியல் டிக்டால தான் நிலப்பகுதி கடல், அதாவது டாலரன்ஸ், இடத்துக்கு வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் டாலரன்ஸ் இருக்கு. ஒரு இடத்துல விழுகிறதும் அதே சமயத்தில் ஒரு இடத்துல விடுறதும் இருக்கு. இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 வேல்கனோஸ் வேர்ல்டு ஃபுல்லா உங்களுக்கு ஆக்டிவா இருந்துட்டே இருக்கு. வேல்கனோஸ், கெய்சர், ஜியோதெர்மல் பெல்ட், அந்த மாதிரி சில சயின்டிபிக் டர்ம்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா இன்னொரு இடத்துல எம்பாக் வந்து கொஞ்சம் அங்கே வேல்கனோ எல்லாம் வெடிச்சு அந்த இடத்துல கேப் பண்ணிக்கும். ரீசர்ச் மெக்கானிசம் எப்படி வந்து நமக்கு வேண்டிய சாப்பாடை நம்ம எடுத்து சாப்பிடுறோமோ அந்த மாதிரி இடத்துக்கு தேவையான ஒரு இடத்துல நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்ப கடலே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பூம்புகார நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பூம்புகாரில் வந்து கடல் அழிஞ்சுன்னு சொல்றோம். அப்படி அழிக்கிறதுக்கு வேற ஒரு இடத்துல இடம் வந்து கடல் வந்து பின்னாடி தொற்கையை கடல் அடிச்சுதான் சொல்றாங்க. அதே சமயத்துல கன்னியாகுமரியில கடல் முன்ன வந்துடும். இது வந்து கடல் வந்து தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தமிழை நான் காப்பாற்றுறேன், தமிழை காப்பாற்றுறேன், நிறைய இயக்கங்கள் இருந்தாலும் தமிழ் தன்னை தானே காப்பாற்றிக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி இயற்கை வந்து தன்னை தானே காப்பாற்றிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இதுல இந்த லெமூரியா கட்டத்தை பத்தி ஒரு மித் இருக்கு. அது அந்த மித் என்ன, அதுல இருந்து நீங்க வந்து எப்படி வந்து இந்த குமரிக்கண்டம் ரிசர்ச் ப்ராஜெக்ட் நீங்க என்ன வந்து கொண்டு வருவீங்க? இல்ல இந்த குமரிக்கண்டா இந்த லெமூரியான்ற மித்து வந்து ஒரு சமயத்துல என்னாச்சுன்னா அந்த லிட்ரேச்சர்ல இருக்கிறதால இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குமரிக்கண்டம் பேர் கொடுத்தோம். குமரிக்கண்டம் பேரை வந்து ஒரு குரூப் ஒத்துக்கிறாங்க. கடல்ல ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்க நீ 3000 மீட்டர் போய் கடல்ல தேடுங்க. நான் சொன்னேன் சார் முதல்ல 50 மீட்டர் 100 மீட்டர் தேடி தான் சார் நம்ம 3000 மீட்டருக்கு போக முடியும். அப்ப என்ன குதிக்க முடியுமா நம்ம? என்ன இந்தியன் ஓஷன் ரிசர்ச்ல இந்தியன் வந்து இப்பதான் நம்ம டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கோம். ஆனா அந்த சமயத்தில் நான் வந்து கன்னியாகுமரியில் போய் ஒவ்வொரு மீனவரா பாக்குறப்ப இப்ப கன்னியாகுமரியில 4 இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் டெப்த்ல 36 மீட்டர் டெப்த்ல பழைய இடிபாடுகள், பழைய பில்டிங் கோயில் கிடைச்சிருக்கு. அது ஒரு நல்ல எவிடன்ஸ் சொல்லணும்னா கருணாமணி சாகரம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? கை கொடுக்க முடியுமா? கருணாமணி சாகரத்தில் பேஜ் நம்பர் 27-28ல வந்து அப்ரகமணி சொல்லியிருப்பாரு. டி தாமஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. 1883ல கரவட்டா எரிமலை வெடிச்ச சமயத்துல அங்க வந்து கன்னியாகுமரியில சில தூரம் கடல் பின்வாங்கினதாகவும் அங்க வந்து கோயில் கட்டி கதவுகளை எடுத்து முயற்சி திருப்படி கதவு அலைகள் உள்ள வந்தோம் சொல்லுவாரு. அந்த எவிடன்ஸ் வந்து யாரும் நம்பல. அதை வந்து கிட்டன்னு சொன்னவங்க இருக்காங்க. நான் கரெக்டா கன்னியாகுமரி சின்னப்பட்ட ஹார்பர்ல போய் ஒரு 93 வயசு ஒரு பெரியவர் சூசைட் பெரியவர் அப்ரோச் பண்ணப்ப தம்பி அந்த இடத்த பார்க்கணுமா, உடனே நோட்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போய் இடத்துல காமிக்கிறாங்க. நியர்பை 36 மீட்டர் டெப்த், 8 கிலோமீட்டர் தள்ளி 8 கிலோமீட்டர் அவரு
அபராமணி சொல்லி சில வரலாறு தூரம் கடல் தூக்கி வந்தது 8 கிலோமீட்டர் 31 மீட்டர் டெப்த்ல இந்த சன்லைட் கீழே கிளீனா தெரியும். அதாவது கோரல் ஃபார்ம் ஆனது. வழக்கமா பயோடைவர்சிட்டி இப்போ நிறைய பேர் வந்து கடல் வாரமாக பயோடைவர்சிட்டி சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெரிட்டேஜ் தான் பயோடைவர்சிட்டி ஆகுமோ சந்தேகம் இருக்கு. காலகாலமாக மனிதன் வாழ்ந்த இடத்துல வந்து பயோடைவர்சிட்டி இந்த பேரில் இயற்கை அதை பாதுகாக்கணும். ஒரு பில்டிங் அடைஞ்சுன்னா 50 வருஷத்துக்கு அந்த பில்டிங்கை சுற்றி ஒரு மூடி அந்த பில்டிங்கை பாதுகாக்கும். ஒரு 4 பாம்பு இருக்கும் அந்த பில்டிங் யாரும் போக மாட்டாங்க. இப்போ மலையிலையும் நம்ம தமிழ்நாட்டிலேயே இன்னும் கூட பழைய ஹெரிட்டேஜ் இருக்கு. மலையிலையும் காடுலையும் அதே சமயத்தில் ஆற்றுக்கரை நாகரிகத்திலையும் கடல்லையும் வந்து நம்ம ஹெரிட்டேஜ் வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்துருக்கு. ஏன்னா அதை எடுத்து சொல்ற சமயத்தில் வந்து மக்கள் ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து ஒரு தீர்வே கண்டுபிடிச்சோம். கடல் உள்ள 55 கிலோமீட்டர் தூரத்தில் அதை வந்து காலனி வந்து மணிக்கேரின்னு சொல்றாரு. இப்போ தமிழகத்துடைய வரலாறு எடுத்தீங்கன்னா தமிழகத்து வரலாறு எல்லாமே ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் தான். மெகடனிக்ஸும் சரி, உங்களுக்கு காலனி சரி, கினியும் சரி, எல்லாமே ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் தான். இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது லிட்ரேச்சர் ரொம்ப குறைவா இருக்கு. லிட்ரேச்சர் இருக்கலாம் இந்தியாவில். ஏன்னா இப்போ நம்மளால இப்போதான் தேட ஆரம்பிச்சிருக்காங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை உலகத்தில் எங்கேயாவது ஒரு மியூசியம்லையோ ஏதாவது லைப்ரரிலையோ இருக்க வாய்ப்பு இருக்கு. மலைகளுக்கும் பெருங்கடலுக்கான தொடர்பு என்ன? இந்த எஸ்டிபிஸ் சரியான தமிழ் வார்த்தை கழிமுகங்கள் முகம் சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய சுற்றி இருக்கிற இடங்களை எப்படி பாதுகாக்குது? கடல்ல ஒரு 50 மீட்டர் வரைக்கும் வாழ்ற எல்லா உயிரினங்களுக்குமே உணவு வந்து மலையில தான் வருது. இப்ப கடல்ல உப்பு வந்து கடல்ல தயாரிக்கப்படுறது இல்லை. மலைகள் இருக்கு, கல்லுலேருந்து இருக்கிற பொடி மணவு தான் ஆற்று வழியா எடுத்துட்டு கடல்ல போய் சேருது. கடல்ல இருக்க பைட்டோ பிளாங்க்டன் உணவு தான் கடல்ல இருக்க 50 மீட்டர் வரைக்கும் வாழக்கூடிய உணவு. இந்த உயிரினங்களுக்கு வந்து இதுதான் உணவு. கழிமுக பகுதியில் தான் இந்த உணவுக்கு தயாரான முறைகள் எல்லாமே நடக்குது. இப்ப கழிமுகத்தை பாதுகாக்க இப்ப நம்ம நினைக்கிறோம் அரசாங்கத்து சீவால் போட சொல்றோம், ரோயின் போட சொல்றோம், நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரோடு ஹம்ஸ் மாதிரி இப்ப தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா 15 ஏக்கர் சீவால் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல 100 வருஷம் முன்னாடி இந்த சீவாலே கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு 17 பேசின்ஸ் இருக்கு, ரிவர் பேசின். ஒரு 34 நதிகளுடைய கழிமுகம் இருக்கு. இந்த கழிமுகம் தான் தமிழ்நாட்டில் வந்து கடல்ல இருந்து பாதுகாக்குது. ஏன்னா இரவு நேரத்தில் கடல் வந்து பிரம்மாண்டமா உள்ள வரும், ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கமா போயிடும். இதை வந்து பழைய காலத்துல மேரிடைம், அதாவது எனக்கு இந்த மேரிடைம் கான்டாக்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால பழைய காலத்து கப்பல்களே வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ள வரும். ஏன்னா கடல்ல வந்து ஆப்ரேட் பண்ற சமயத்துல அவங்களுக்கு வந்து கடல்ல வேகம் அதிகமா இருக்கும். அதனால அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க மெட்ராஸ் பட்டணம் அடையாறு போயிருக்கவங்களே நல்லா தெரியும். அடையாறு வழியா கடல் தண்ணி உள்ள வந்து மயிலாப்பூர் பக்கத்துல இப்ப இன்னைக்கு ராஜா நம்மளுக்கு பண்றாங்க. அந்த இடத்துல வந்து பொருளை இறக்குமதி பண்ணிட்டு அடுத்த டைட்ல கப்பல் வெளியே போயிடும். அதாவது ஒரு ஹைடைட்ல உள்ள வரும், அடுத்த ஹைடைட்ல கப்பல் வெளியே போகும். இதைதான் அந்த முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய முகவீராஸ் இன்னைக்கு வந்து அதை ஒரு கம்யூனிட்டி கல்யாணங்கள் இருக்காங்க, முக்குவர்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி. இந்த முகவீராஸ் சொல்றவங்க இந்த கடல் தண்ணி வரப்போ ஆற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து வச்சுட்டு அந்த போட்டை வெளியே போக வைப்பாங்க. அதுக்காக ஒரு மடை மாதிரி வச்சிருப்பாங்க. மடையை போடுறப்ப தண்ணி ஏறும், இந்த போட்டு வெளியே போயிடும். பனாமா காரவையிலே இதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாங்க. இது மாதிரி சொல்றப்ப கடலுக்கும் வந்து மலைக்கும் இப்ப நீங்க வந்து கடல் மழை பெய்யற மழையை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணபுரின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் கொரோனா யூனிவர்சிட்டியில் இருக்காரு. ஒரிசால அவரோட நான் 2 வருஷம் அவரோட ஃபீல்டு போயிட்டு இருந்தேன். அப்போ சொல்லுவாரு, இந்த தமிழ்நாட்டில் தான் இது வரைக்கும் ஒழுங்கா ரெகுலேட் பண்ணி பாதுகாக்கிறாங்க. எங்க அமெரிக்கன் சிட்டிலாம் டேம் சொல்லி கழிச்சுவா நாங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டோம். குறிப்பா மகாநதி ஒரிசால 26 கிலோமீட்டர் ஒரு நதி கட்டுற அவசியம் என்னன்னா, அந்த 150 கிராமங்கள் வந்து இங்கிலீஷ்காரன் எடுத்து போராடிட்டு அந்த கிராமத்தை அழிக்கிறதுக்கு கிராமத்தை எவாக்குவேட் பண்ண எங்களால முடியல. உடனே டேம் கட்ட ஆரம்பிச்சாங்க. டேம் கட்டணும்னா தன்னை ஏரியாம அந்த மக்கள் வந்து வெளியேறினாங்க. இந்த விஷயம் ஒரிசா மட்டும் இங்க மேட்டூர்லயே நடந்தது, வைகை டேம்ல நடந்தது. மிகப்பெரிய அணை கட்டி அந்த இடத்துல மக்களை வந்து வெளியேற்றம் பண்ண வச்சாங்க. அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் வந்து கரிகால காட்டிலேருந்து ஆறுகள், அதாவது மிகையா வர தண்ணீரை ஒரு அளவுக்கு மேல போகிற சமயத்துல ஏரிக்கு திருப்பி விட்டாங்க. புதுக்கோட்டையில் வந்து சைனா பிளேன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஏரிக்கு போற தண்ணி அதிகமாகி இன்னொரு ஏரிக்கு போய் கடைசியில் அது பேரண்டல் ரிவரோட சேர்ந்துடும். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீராணம் ஏரி. ஒரு இடத்துல போற தண்ணியை வந்து வீராணம் திருப்பி விட்டு அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அது வெள்ளாத்துல போய் சேர்ந்து உங்களுக்கு வந்து பரங்கிப்பேட்டோடைய கடல்ல போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயம். அதாவது நம்ம ஹெரிட்டேஜ் ட்ரெடிஷனல் நாலேஜ் என்பது தேவையில்லை நினைக்கிறோம். ட்ரெடிஷனல் நாலேஜ்ன்றது வந்து உழைப்பு வேணா அதிகமா இருக்கலாம், ஆனா அந்த உழைப்பு வந்து காலத்துக்கு பயனளிக்கும். இன்னைக்கு டெக்னாலஜி வந்து செய்யறது ஈஸியா இருக்கு, ஆனா அதை வந்து அதிக நாளுக்கு பலன் அளிக்கும்.
ரைட். இப்ப இந்த 3 வருஷமா இப்ப கன்னியாகுமரியில வந்து ஒரு 146 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த நெப்டிக் ஜோன் சொல்லக்கூடிய 200 மீட்டர் அளவு வந்து 216 கிலோமீட்டர் வருது. அதுல 146 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து நிலமா இருந்ததுக்கு எவிடன்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு எனக்கு முழுக்க உதவி கொண்டு வந்த மீனவர்கள் தான். அதுக்கு வந்து வெட் பேங்கிங் பேர். ஏன் வந்து நான் ஹெரிட்டேஜ் பயோடைவர்சிட்டியை ஒன்னா சொல்றேன்னா, இன்னைக்கு உலகத்துல 20 மீன்பிடி தளத்துல முக்கியமான மீன்பிடி தளம் வந்து கன்னியாகுமரி வெட் பேங்க் சொல்லக்கூடிய சிரா பாறை. ஏன்னா அந்த பவுல் பாயிண்ட் சொல்லக்கூடிய நிறைய பாறைகள் இருக்கும். எக்கோ சவுண்டர்ல எடுக்கிறப்பையும் சேட்டலைட் வச்சு எடுக்கிறப்பையும் ஒரு பாறை வந்து கீழே இருக்க எல்லா பொருளும் பாறை தான் சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு பில்டிங்கா இருந்து ஒரு கோட்டையா இருந்து இடிஞ்சு கிடந்து அதுக்கு மேல கோட்டை ஃபார்ம் ஆனாலும் ஆஸ் பர் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து இது வந்து ஒரு பாறை தான். ஆனா அது வந்து ஒரு பழைய இடிபாடுகள் கூட இருந்து வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இடிபாடுகள் தான் கேட்ச்மெண்ட், அதாவது நீந்தல் உற்பத்தியாகிற இடமே இன்னைக்கு உலகத்தில் முக்கியமான ஒரு மீன்பிடித்தலம் வந்து கன்னியாகுமரி கீழே வெஸ்ட் பேங்க் சொல்லக்கூடிய சிராப்பாறை. அந்த இடத்துக்கு எனக்கு போறதுக்கு இந்த மீனவர் உதவியா பண்ணதால இந்த மீனவருக்கு தேவையான எல்லா டேட்டா சொன்னேன். 20 வருஷம் ஒரிசால இருந்தேன், கடந்த ஜூன்லேருந்து சென்னையில் இங்கே இருக்கேன். சென்னையில் இருக்கிறதால மீனவருக்கு தேவையான எல்லா டேட்டா பேஸும் நான் அங்கே கொடுத்துட்டே இருக்கேன். இல்ல இது வரைக்கும் நான் முதல்ல சொன்னாங்க போய் அங்க போய் பாருங்க இங்க போய் பாருங்கன்றப்ப இந்த போற சமயத்துல நான் வந்து உங்களுக்கு ஒரு அந்நியமா தான் சென்ட் பண்ணேன். அதனால செலவு பண்ணாம கொஞ்சமா செலவு பண்ணதால எவ்வளவு செலவு பண்ணணும் தெரியல. நீங்க கன்னியாகுமரி போறதுக்கு 5000 ரூபாய் இருந்தா போதும், ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் கட்டணம் எடுத்துட்டு ஓடி போயிருவாங்க. அந்த மாதிரி பாக்குறப்ப எவ்வளவு செலவு பண்ணணும் தெரியல. நான் 2 விஷயத்த சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு கட்டுமரம் தமிழ் வார்த்தை தெரியும், செயலிங் எல்லாம் சொல்லுவாங்க. செயல்ல வார்த்தை நீங்க கன்னியாகுமரி செயல்ன்ற சொல்ல உபயோகிட்டு இருக்காங்க. செயல்னா பதம் சொல்லணும், அழகு நடக்கும், கப்பலை போது செயல் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நாங்க இந்த ப்ராஜெக்ட் என்ன வச்சுருக்காங்க, நான் வந்து ஹிஸ்டரி எல்லாம் டிக் பண்றேன். இதுக்காக தமிழ் ஸ்காலர்ஸ், ஆர்கியாலஜிஸ்ட், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், என்சைன்ஸ் ஒரு 20-23 ஃபீல்டு சுத்திட்டு இருக்கேன். இந்த ஃபீல்டால தமிழ்நாட்டில் மறுபடியும் நம்ம வந்து ரிவைவல் ஆஃப் ஏன்ஷியன்ட் போர்ட், பழைய போர்ட்டுகளை இப்போ ட்ரெக்கிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. ஏன்னா நான் அந்த தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பழைய போர்ட்டை புதுப்பிக்கலாம். அதே சமயத்தில் இன்னைக்கு கப்பல் வந்து மிகவும் எக்ஸ்பென்சிவா இருக்கு, டீசல் யூஸ் பண்றாங்க. ஆனா பழையபடி பாய்மர கப்பல் இன்னைக்கு இப்போ எல்லாருக்கும் தெளிவா தெரியல. தூத்துக்குடியில இன்னைக்கு 35 பாய்மர கப்பல் அந்தமானுக்கும் கொழும்புக்கும் மாலத்தீவுக்கும் மினிகாய்க்கும் போயிட்டு இருக்கு. குஜராத்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 கப்பல் இன்னைக்கும் அரேபியன் கண்ட்ரிக்கும் கல்ஃபுக்கும் போயிட்டு இருக்கு. அது பாய்மர கப்பல். அதாவது இந்த கரண்ட் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து இன்ஜின்ல போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பாய்மர கப்பல் போவாங்க. மீனவர் உதவியோட இந்த பாய்மர கப்பல் திருப்பி ரிவைவ் பண்ணணும். ஏன்னா அது செலவு வந்து இப்ப நீங்க பெரிய ஸ்டீம் ஒரு லாஜிஸ்டிக் ஷிப்ல போறப்ப 10,000 ரூபாய் ஆகுதுன்னா பாய்மர கப்பல் 3000 தான். அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, பழைய டெக்னாலஜி, அதனால இன்சூரன்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்ப அதை நாங்கள் திருப்பி ரிவைவ் பண்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒர்க் பண்ணது மூலமா தமிழ்நாட்டில் 34 கனிமங்கள் இருக்கு. இப்போ நிறைய ரோடு வந்து டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ ஒடிசா NH5 கல்கட்டா டு கன்னியாகுமரி வந்து மிகப்பெரிய கிரௌடு உள்ளது. எவ்வளோ தூரம் பார்க்கறப்ப சொல்யூஷன் தெரியாம இருந்தது. இப்போ வந்து ஒரு 500 டன்னுக்கு உட்பட்ட பொருட்களை வந்து கடல் வழியாக கொண்டு வர சமயத்தில் டிராபிக் குறைச்சிடலாம், டீசல் செலவு குறைச்சிடலாம், நம்ம சப்சிடி நிறைய கொடுத்துட்டு இருக்கோம், டீசல் பெட்ரோல் குறைக்கலாம். இது ஒரு ஒரு ப்ரொவைடிங் தாட் மாதிரி இதை டெவலப் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். உரையாடல் மூலமா இவர் என்ன ஆராய்ச்சி பண்றாரு அப்படின்றத உங்கள்ட்ட பகிர்ந்துட்டோம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, விளக்கமடைவா. அதுக்கப்புறம் முதல் கண் இவருடைய சுந்தரேசனுடைய பேப்பர் இங்கே இருக்கு. இவரும் சுந்தரேசனும் சேர்ந்து கலிங்கால பண்ணிருக்கிற ரிசர்ச் அதெல்லாம் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அந்த கலிங்கத்தில் இருக்கிற ட்ரைபல்ஸ் எல்லாம் ராவணன் ராஜ்யமா அவர்கள் கருதி கொண்டு ராவணனுக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறதா அதெல்லாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நியூஸ் வரணும். அதுக்கப்புறம் குமரிங்கிற பேர் குமரி கன்யா ரெண்டும் குமரின் ஐலண்ட்ஸ்னு அங்கே இருக்கு. ஸோ இந்த குமரிங்கிறது இங்கிருந்து அது வரைக்கும் பரவி இருக்கு. இதெல்லாம் தமிழ். இது சமஸ்கிருதத்தில் குமரின்னு வராது, தமிழாக தான் இருக்கணும் குமரி. அது மாதிரி கன்யாவும் அங்கே ஒரு கன்யா இருக்கு, இங்கே ஒரு கன்னி இருக்கு. இது ரெண்டையும் பார்க்கும்
இந்த கன்னி தெய்வம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது அந்த பழைய இதை பற்றி கனெக்ட் வருது. அதை பற்றி ஏதாவது உங்களால் சொல்ல முடியும்? அவரும் அலெக்சாண்டர் மதுரை புக்கு மொழிபெயர்ப்பு நிறைய தமிழ் புக்கு வச்சிருக்காங்க. இப்ப நான் என்னுடைய ஆய்வு வந்து இப்ப டைரக்டர் வச்சிருக்காங்க, கடல் குமரிவன் அழிஞ்சது உலகம் ஃபுல்லா மனுஷன் போனான், தமிழர்கள் வந்து உலகம் ஃபுல்லா ஆஸ்திரேலியா ஆச்சரியமா இருக்கும். எனக்கு நேரம் இல்லாதால வேற சப்ஜெக்ட் பேச முடியல. பப்புவ நியூகினியால நான் மாடல் ஒரு தீவு இன்னைக்கு இருக்கு. நான் மாடல்ல அதாவது மேகலை நகரங்கள் தமிழ் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு 1800 அப்புறம் நிறைய பேஸ்புக் படிச்சு உலகத்துடைய சுற்றளவு 40,000-41,000 கிலோமீட்டர் சொல்றோம். இதை வந்து அந்த காலத்திலேயே தமிழ் காலத்திலேயே மேகலை நகரம் இருந்து ஒவ்வொரு 9,500 கிலோமீட்டருக்கும் ஒரு நகரம் கடல்ல அது ஈக்குவேட்டர். இப்ப எப்படி பப்புவ நியூகினியால நான் மாடல் சாதாரண ஐலாண்டு அங்க இருக்கு, அங்க இருக்கிற அக்வாரிக்கல் ட்ரைப்ஸ் வந்து தமிழருக்கு நிறைய பேர் ஒத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில அதிகம் ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நைஜீரியால அதிகம் ஒரு நதி, அங்க இருக்கிற டிராவிடியன் ட்ரைப்ஸ். துருக்கியில அதிகமான ஒரு ஊர் இன்னைக்கு இருக்கு. துருக்கியில கோமகனைன்னு ஒரு ஊர் இன்னைக்கு இருக்கு. துருக்கியில மாலியான ஒரு ஊர் இருக்கு. குமரி, பழனி, ஏகப்பட்ட தமிழ் பேர். நெம்ரோட் மலைத்தொடர்ல இருக்கு. இதை வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அவர் பேர் மட்டும் சொல்றாரு, அப்படி இல்லை. நெம்ரோட் மலைத்தொடர்ல 6ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் தேக்கு மரங்கள் நிரூபிக்கப்பட்டது ஆர்கியாலஜி. அங்க இருக்கிற டிகிரிஸ் மேல இருக்கிற முருகாபுரி அந்த மாதிரி அங்க பொதுவா வெஸ்டர்ன் துருக்கி மெடிட்டரேனியன் ஏரியாவில் இருக்க தமிழ் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்கக்கூடிய சிந்து சமணி பிரவாதிகள் இப்ப நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு. இந்த குமரியோட விஷயத்துக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஒன்று வந்து 1300 வருடங்கள் ஒத்துமையா இருந்த தமிழ் தேசம்ன்றத பீகார்ல இருக்கவங்க வந்து 113 வருஷம் சுருக்குனாங்க. ஏன் சுருக்குனாங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நாகரிகமே இல்லை. அசோகர் காலத்தை வேணா தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த கல்வெட்டை வந்து 113 வருஷமா இன்டர்பிரட் பண்ணி அதை வந்து இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகிருக்காங்க. அதே சமயத்தில் சிந்தோலி நாகரிகம் வந்து திரவிடியம் பேசிட்டு இருக்கப்ப இங்க தமிழ்நாட்டில் எந்த எவிடன்ஸுமே இல்லை, அங்க நகரமே இருக்கு, தமிழ்நாட்டில் எந்த நகரமே இல்லைன்றாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா ரிமோட் சென்சிங், ஃபீல்ட் டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிற சமயத்துல தேரி சைட் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் முத்தம் பகுதி, உவரி பகுதி, குதிரமொழி பகுதி, சாயபுரம் பகுதி, அந்த மாதிரி பகுதியில் தேரியில கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டருக்கு கீழே மிகப்பெரிய நகரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் எவிடன்ஸ் வந்து கன்னியாகுமரியில கலிங்கராஜபுரம் ஒரு இடம், அங்கதான் என்னோட 2 டிஸ்ட்ரிக்ட் ஒரே இடத்துல ஜாயின் ஆகுது. அங்க 7 மீட்டர் கீழே இருந்த ஒரு கோயில் எடுத்தாங்க. அந்த கோயிலுக்கு கோபேஸ்வரர் கோயில் பேரு, இந்த போட்டோவை பாத்தீங்க. அந்த மாதிரி வந்து நடுவர் குறிச்சி நடம் ஊரியில வந்து கணக்கன்குடி இருக்கிற 7 மீட்டருக்கு கீழே இப்ப எவிடன்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னால முடியும் போதே அடுத்த தலைமுறை நிச்சயம் அதை பத்தி பண்ணுவாங்க. no evidence or like சங்க காவியங்கள்ல இந்த கப்பல் எப்படி பண்ணாங்க ஒரு எவிடன்ஸ் கொஞ்சம் கூட இல்லை. என்ன how they built ships, what is the construction of a ship? இல்ல இப்ப கூட நீங்க அந்த எக்ஸாம்பிள் நீங்க சின்ன முட்டம் மரக்கான பகுதியில் போனீங்கன்னா இன்னைக்கு படகு கட்டுறவங்க இருக்காங்க, இன்னைக்கு தூத்துக்குடியில் தோணி கட்டுறவங்க இருக்காங்க, கட்டுமரம் பாய்மர கப்பல் கட்டுறவங்க இருக்காங்க. இன்னைக்கு பழசு தேவைன்றதுக்காக நம்ம பழசு இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்றாரா? நோ அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இல்ல, அதுக்கு காரணம் வந்து நம்ம டேட்டா பேஸ் நம்ம ஒழுங்கா டாக்குமெண்ட் பண்ணல. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப கேரளா பகுதியிலையும் கப்பல் சாஸ்திரம்னு ஒரு புக் வந்து தெரியும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ட்ரெடிஷனலா ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்பதான் வந்து ஒரு 200 வருஷமா எல்லாம் மாறி இருக்காங்க. அந்த இடத்துல கப்பல் கட்டுற குடும்பத்துக்கு டாக்குமெண்ட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா பையனை சொல்லி கொடுத்துருவாரு, பையன் அவன் பையனை சொல்லி கொடுத்துருவாரு, வழிமுறையா வந்தது. அதனால எல்லாமே நீங்க ஒரு பொருட்களும் சரி எல்லா விதமான ட்ரெயின்ல இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை, இந்த டாக்குமெண்ட் பண்ண முடியும் நம்மளால. இந்த ஜியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்ப அது லேண்ட் மாஸ். இப்ப அது சொல்ல போனா இப்ப நீங்க இப்ப ரீசெண்டா சொல்றாங்க எவ்ரி இயர் வந்து ஒரு 1.8 mm வந்து கடல் வந்து ஏறிட்டு இருக்கு, சீ லெவல் ரைஸ் ஆகிட்டு இருக்குன்றாங்க. அப்படி பாக்குறப்ப ஒரு 1000 வருஷத்துல இருந்து நம்ம 2 மீட்டர் வரைக்கும் சீ லெவல் ரைஸ் ஆகும். இப்போ 1 மீட்டர் ரைஸ் ஆச்சுன்னா 2 கிலோமீட்டர் பகுதி அது கிட்டத்தட்ட எடுத்துரும். அப்போ வந்து ஒரு 2000 வருஷம் கணக்குப்படி பாக்கிறப்ப கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வந்து இன்னைக்கு அதாவது தேவிப்பட்டினம் இங்க யாராவது போயிருப்பீங்க, ஒரு 10-20 வருஷம் முன்னாடி தேவிப்பட்டினத்துல உச்சி அளவு தண்ணியில் நடக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 20க்கு மேல தண்ணி போயிடுச்சு.
அதே மாதிரி 21 ஐலாண்ட் இருந்தது ஒரு கிழக்கரை பகுதியில், அதுல வந்து 2 ஐலாண்ட் முடிக்கிடுச்சு. 2000 இயர்ஸ் பேக் நமக்கு ஸ்ரீலங்கா இருக்கிற தூரம் ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கும். அதே சமயத்தில் 1480 வரைக்கும் அந்த ஆடம்ஸ் பிரிட்ஜ் சொல்லக்கூடிய பகுதிகளில் மனித நடமாட்டம் இருந்ததை பற்றி உங்களுக்கு மெக்லீன் மெட்ராஸ் பிரசிடென்சி மேனுவல் மெக்லீன் புக்கில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பண சிப்பத்தை வந்து இடுபளவு தண்ணியில் அவங்க கிராஸ் பண்ணுறதை பற்றி ரெக்கார்ட் இருக்கு. பாக் பே வந்து இன்னைக்கு தமிழகத்துக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கு தமிழகத்துடைய ஜியோமார்பாலஜி பற்றி சொல்ல ஆசைப்படுறேன். 4 பகுதியை பிரிச்சிருக்காங்க தமிழகத்தில். அதாவது புலிகேட்டிலேருந்து கோடிக்கரை வரைக்கும் ஒரு பகுதி, அங்கே வந்து நமக்கு கடல் வந்து ரொம்ப ஆழம் உள்ள போயிட்டே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மிக ஆழமான கடல் பகுதி எங்கே இருக்குன்னா கடலூரை ஒட்டி 40 மீட்டர் டெப்த்து, கன்னியாகுமரி குளச்சலை ஒட்டி 36 மீட்டர் டெப்த்து, கடலுக்கு கொஞ்சம் தண்ணினா டெப்த்து. அங்கே ஒரு 3 கேனியன்ஸ் இருக்கு. அதாவது ஆழ்கடல் பள்ளத்தாக்கு, பரங்கிப்பேட்டை கேனியன்ஸ், பாண்டிச்சேரி கேனியன்ஸ், கடலூர் கேனியன்ஸ், 3 கேனியன்ஸ் இருக்கு. இந்த பக்கம் கடல் ரொம்ப ஆழமானது. ஆனா அதே சமயத்துல நீங்க வந்து சிதம்பரத்தை தாண்டின உடனே கடல் வந்து நமக்கு ஷெல்ஃப் நிறைய அதிகமாகுது. நாகப்பட்டினத்தை தாண்டின உடனே கடல்ல வந்து ஆழமே இந்த பாக் பே சொல்லக்கூடிய பகுதியில் மொத்த ஆழமே 15 மீட்டர் தான். மேக்சிமம் டெப்த்தே 15 மீட்டர் தான். அந்த 15 மீட்டர் திலைக்கு வந்து 2 மீட்டர் 3 மீட்டர் நீங்க இறங்கி நடந்து போயிட்டே இருக்கலாம். சில இடத்துக்கு மணத்தில் அப்படிதான் ஏறிட்டு போறவங்க போறாங்க. அதே கல்ஃப் ஆஃப் மன்னான்ற பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆழம் ஜாஸ்தி, 2 பக்கமும் நமக்கு இடம் இருக்கு. கன்னியாகுமரியில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க போயிட்டே இருக்கலாம். ஒரு 10, 20 மீட்டர், 30 மீட்டர், 40 மீட்டர், 80 மீட்டர், ஒரு 130 மீட்டர் வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிலோமீட்டர் ஆயிரும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கட்டை முடியுது இல்லைங்களா? அது இந்த மலை தொடர்ச்சி எவ்வளவு தூரத்துக்கு இப்போ வந்து ராக் வந்து 36 மீட்டர் வரைக்கும் ராக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. விலங்கு செல் பேர் மீனவர்கள் வந்து, அதாவது இப்போ நமக்கு ஏன் வந்து சில விஷயம் தெரியும்னா, மீனவர்களுடைய இந்த கிளாசரி நம்மளுடைய வழக்கு சொல்ல இல்லை. நான் நிறைய விஷயம் வந்து அவரோட பழகதான் நம்ம கேட்க விஷயம் அவரே இருக்கு. இப்போ தூரடினா கடலுள்ள அலை அடிச்சு அது தூரடி சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து அலையை பிடிக்க அவங்க திரையிடுவாங்க, திரையடிக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் திரைப்படங்களுடைய தெரிவிச்சு பழைய சொல்லியா இருக்கு. நுழையிறவங்க கன்னியாகுமரியில் இன்னைக்கு கையில் வச்சுருக்காங்க. இது ஏன்னா நம்ம எல்லாமே இங்கிலீஷ் புக் படிக்கிறோம். 1866 ஃபர்ஸ்ட் வந்து கேஷ்மீர் ட்ரைப் ஆஃப் தமிழ்நாடு எழுதுறப்ப நுழையர்ஸ் தே ஆர் நாட் டூயிங் ஃபிஷிங், தே ஆர் டூயிங் ஒன்லி ரோப் மேக்கிங் விட்டுட்டாரு. ஆனா இந்த நுழையர் வந்து இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டா போராடினதால அவங்க வாரம் ஒரு நாள் தான் கடல்ல மீன் பிடிக்கணும். இன்னைக்கு நடந்துருக்கு. கன்னியாகுமரியில தேங்காய்பட்டில கிட்டத்தட்ட 8 கிராமத்துல 3000 பேர் இருக்காங்க. வாரம் ஒரு நாள் தான் அவங்க மீன் பிடிக்கணும். ஆனா அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூத்தூர் மீனவரோட கடல்ல போயிட்டு எரிவுலின்னு சொல்லுவாங்க, அந்த உளியை எரிஞ்சு சொராமி பிடிக்கல அவங்க எக்ஸ்பர்ட். ஒரிசாலே இருக்காங்க நொலியாசு அதுல பயங்கர எக்ஸ்பர்ட் அவங்களுக்கு கடல்ல. அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த எரிவு சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்கு. இது வந்து இவன் வந்து மொழியை வீசி மீனை பிடிச்சுக்கிட்டு வரான். இப்ப இன்னைக்கு இந்தியாவிலேயே இல்ல உலகத்திலேயே ஆழ்கடல் அதாவது ஸ்பாட் கண்டஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தூத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தான். அவங்க அட்ரஸ்டேட் 1000 கிலோமீட்டர் போவாங்க. நானே அவனோட 21 நாள் கடல்ல போயிருக்கேன். அட்ரஸ்டேட் ஈக்குவேட்டர் வரைக்கும் போவாங்க. 0 டிகிரி அதாவது கன்னியாகுமரி 8 டிகிரி இருக்கு, 888 கிலோமீட்டர் அட்ரஸ்டேட் போய் தெரிஞ்சு வருவாங்க. 21 நாள் கடலை எந்த பயப்பட மாட்டாங்க. மீன் வந்தா அந்த சுறாமீன் வந்து படகு இழுத்துட்டு போகும். நான் பல தடவை பார்த்துருக்கோம். பயமா இருக்கும். போட்டை இறுக்கி பிடிச்சிப்போம். அந்த ஒரு 4 மீன் 5 மீன் அந்த போட்டை தரதரமா இழுத்துட்டு போவாங்க. அதுல வந்து அந்த மீனவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட். நீங்க சொல்ற பல பேர்கள் வந்து நமக்கு தமிழ் இலக்கியத்துக்கு இப்ப மண் மயிலுறாங்க. அது ஏக்கர்னு பேர். ஏக்கர்ன்ற பேர் வந்து ஏகப்பட்ட விஷயம் சங்கரிங்க. உங்களுக்கு அலைன்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது, திரைன்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும். அந்த மாதிரி கடல் சம்பந்தமான வேலை வந்து சங்கரிக்கு நிறைய இருக்கு. நரவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஆர்கலி நரவு. எல்லாம் நரவுன்றது குடின்னு நினைச்சுக்கிறேன். ஆர்கலி நரவு துறைமுகம். கேரளால கண்ணனூர் பக்கத்தில் குடி மீது ஆர்கலின்றது வளைகுடம். இன்னைக்கு சொல்லக்கூடிய பொருளுக்கு வந்து வளைகுடான்னு பேர். தெரியல. ஆனா இப்ப இன்னைக்கு இந்த ஆர்கலின்னு சொல்லுதான் பழைய சொல்வது. வளைகுடா வந்து வேற எங்கேயா வந்துருக்கலாம். இப்ப பொதுவாக கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெளி லாங்குவேஜ் அதாவது அயல்மொழிகள் வந்து உடனடியாக உங்களுக்கு வந்துடும். இப்ப நீங்க வந்து ஒரிசாவிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த கடற்கரையை ஒட்டி வாழ்ற மக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்றாங்க. தொழில் ஒன்றாக இருக்கு, மீன் பிடிக்கிறாங்க. அவங்களோட என்ன வித்தியாசத்தையும் என்ன ஒற்றுமையை கட்டுறீங்க? ஒற்றுமை பார்த்தீங்கன்னா எல்லாரும் உயிரை பணம் வச்சு மீன் பிடிக்கிறாங்க. அந்த உரிய வேல்யூ நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதே சமயத்தில் நீங்க கன்னியாகுமரி பகுதியிலேயே வந்து தூத்துக்குடி பகுதியில் இருக்க மீனவர்கள் வந்து கேரளாவுடைய ஒரு இன்ஃபுளுயன்ஸால
அவர் கொஞ்சம் படிச்சுட்டு உடனே வந்து இன்டர்நேஷனல் ஷிப்பிங் போயிடுறாங்க. அதனால அந்த மீனவர் கொஞ்சம் வளமா இருக்கு. இப்போ அவங்க வந்து ஒரு 15 வருஷம் வரைக்கும் கடலில் மீன் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேரட் போட்டு எடுத்துட்டு இன்டர்நேஷனல் ஷிப்பில் போயிட்டு 15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் கடலில் வந்து மீன் பிடிப்பாங்க. அதனால அந்த துறையில் இருக்கு. அது அப்படி ஆகாதவர்கள் நாங்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள், 50 வயதுக்கு முற்பட்ட வாழ்க்கை ஒரே மாதிரி வாழ்க்கைதான். கிட்டத்தட்ட அவருடைய நான் அவரோட நிறைய தங்கினேன் கடல் மூலமா. அவங்க வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இப்போ இன்னைக்கு கூட சொல்லுவோம், உலக நாகரிகம் வந்து எல்லாம் தமிழகத்துக்கு வந்து காரணம் மீனவர்கள் தான். மீனவர்கள் வந்தவரெல்லாம் வாங்க கூட்டத்தால் தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தாங்க. ஆச்சு அவங்க ஏதாவது மத வழிபாடு ஃபெஸ்டிவல் ஏதாவது நிறைய இருக்குங்க. சாமந்தம் ஃபெஸ்டிவல் இருக்கு. இப்போ பாரியாத்திரா ஒரு கேள்விப்பட்டீங்க. நவம்பர் மாதம் கார்த்திகை சமயத்தில் காத்திரிக்கை சமயத்தில் விளக்கு வச்சுட்டு போறக்கெல்லாம் ஒரு திரும்பி ஒன்று வேண்டிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷன் நடக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இவ்வளோ நாள் கடலில் போகிறப்ப கடல் மீனவனோட அந்த மீனவனுடைய மனைவி அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய கடல் நாளை வந்து பிரமாதமான நாளை. இந்த கடலில் வந்து அரை அடிக்குதுன்னா உடனே குச்சி வச்சு குத்துவாங்க. குச்சி கரையை போய் தான் பார்ப்பாங்க. பிடிச்சதா சந்தோஷம் வருவாங்க. லூஸ் ஆச்சுன்னா கடலில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு போய் மாதாவுக்கோ இல்லை கடவுளுக்கோ வேண்டிப்பாங்க. அதனால அந்த ட்ரெடிஷன் நாலேஜ் இந்த ஓஷன் டெக்னாலஜி மீனவர்களுக்கு நிச்சயம் இருக்கு. அது குடும்பத்துக்கே இருக்கு. எல்லா பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கண்டத்துக்கு நகர்வுன்னு சொல்றாங்க இல்லையா, கண்டங்கள் நகரத்து அந்த அடிப்படையில் நீங்க உங்களுடைய ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? இருக்கீங்க. ஆனா கண்டத்தோட ஆக்சிடென்ட்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வச்சு தான் நான் இயங்கிட்டு இருக்கேன். அதாவது நிலம் தன் அச்சிலிருந்து மாறுற சமயத்துல அதனால ஏற்படக்கூடிய சீசனல் சேஞ்சஸ். இப்ப பனி மூடின பல பகுதியில் வந்து இன்னைக்கு ஆர்காலஜிக்கலி பொருள் எடுக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவில் எடுக்கிறாங்க, கொஞ்சம் துருக்கிக்கு மேல எடுக்கிறாங்க. அப்பனா ஒரு காலத்துல பனி இல்லாம இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்தியா ஏன் வந்தனா இந்தியா வந்து இந்த சீசனல் சேஞ்சஸ் வந்து அதிகமா பாதிக்குது. கடல் வந்தாலும் பாதிக்கு மேல போயிடுறாங்க, பனி வந்தாலும் கீழே வந்துடுறாங்க. அதனால இந்த டிராபிக்கல் ஜோன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபா இருக்காங்க. வேல்யூ ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவும் சரி, சவுத் அமெரிக்காவும் சரி, இன்கா நாகரிகம், மயன் நாகரிகம், சுமேரிய நாகரிகம், இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பாதிப்புலேருந்து தப்பிச்சுட்டு தான் வராங்க. ஸ்லைட் ஷோ பார்க்கலாம். தொடர்ந்து ஏதாவது கேள்வி இருக்கா? என்னுடைய டோட்டல் ஆப்ரேஷன் வந்து இப்போ நான் வந்து இமெயில் மூலமாகவும் மொபைல் எஸ்எம்எஸ் மூலம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதுதான் என்னுடைய பேசிக் கான்செப்ட். இன்னைக்கு இந்த குமரி கண்டம், லெமுரியா, உலகத்தில் பேசக்கூடிய, அதாவது இந்த கடல்ல பொருளத்தை பற்றி உலகத்தில் எல்லா நாகரிகத்திலையும் பேசுறாங்க. அட்லாண்டிக்ஸ்லையும் பேசுறாங்க, பசிபிக் ஓஷன்லையும் பேசுறாங்க, எல்லா நாகரிகத்திலையும் இந்த கடல் பேசுறாங்க. இந்த 23.5 டிகிரி ரொட்டேஷன்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நமக்கு கடலால் ஏற்படக்கூடிய விளைவுகள், வேல்கனிக் எஃபெக்ட், ஜியோதர்மல் எஃபெக்ட், எர்த்குவேக் எல்லாமே பூமி தரத்தான அது அசைச்சு வேலை செய்யற சமயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இந்த மாதிரி வருது. இதுதான் இந்தியன் ஓஷன். என்னோட ரிசர்ச்ல வந்து ஓஷன் நான் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வச்சிருக்கிறதால இந்தியன் ஓஷனுடைய மார்பாடு கீழே பார்த்தீங்கன்னா நீங்க கடல்ல மலைத்தொடர் 56,000 கிலோமீட்டர். இன்னைக்கு கடல்ல வந்து 56,000 கிலோமீட்டர் மிகப்பெரிய மலைத்தொடர் இருக்கு. இந்தியன் ஓஷன் ஆழமான பகுதி சுந்தாரன் சொல்லக்கூடிய ஜாவால இருக்கக்கூடிய ஒரு 700 கிலோமீட்டர் ஆழம் தான் இந்தியாவிலே இந்தியன் ஓஷன்ல அதிகமான ஆழமான பகுதி. மற்ற பகுதியில ஒரு 3,100 மீட்டர் தான், 3.5 கிலோமீட்டர் தான் டெப்த் இருக்கு. மேல மேல நீங்க முதல்ல பார்த்தப்ப மேப் பார்த்துருக்கீங்க ஒரு லாஸ்ட்ல. மேப் பார்த்துருக்கீங்க. மடகாஸ்கருக்கும் ஆஸ்திரேலியா கீழே போட்டு இதெல்லாம் குமரி கண்டோன்னு சொல்லிட்டு சொல்ற பழக்கம் இருக்கு. ஆனா அது வந்து ஓஷனோகிராபி ஷெடியூல பண்ணதில்லை. ஒரு ஆர்வத்தினால தமிழ் அறிஞர்களாலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோடு. ஆனா இப்போ வந்து இப்போ சேட்டலைட் ஓஷனோகிராபி மெத்தடு, ரிமோட் சென்சிங், ஃபீல்ட் டேட்டாஸ், டாக்குமெண்ட் ஸ்டடி, நான் டாக்குமெண்ட் ஸ்டடிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி மெத்தட் இங்கே கோரோனி ஃபார்ம் ஆன பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அங்கே கூட சேரலாம். ஏன்னா கோரோனின்றது ஒரு உயிர். பவழம்ன்றது ஒரு சப்போஸ் நான் வந்து ஒரு
கல்லா இருந்து கடல்ல இருந்தோம்னா ஏன் மேல பவடங்கள் வந்து ஏறிட்டு அந்த இடத்து ஒரு பவடம் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் இங்கே கடல்ல நிறைய இருக்கு. உங்களுக்கு இந்தியா கீழே பார்க்கலாம் நிறைய இடம் இருக்கு. இந்தியன் ஓஷன் மிட் ஓஷன் பீச் கடல்ல இருக்க மலைக்கடல் பார்க்கலாம். இந்த மலைக்கடல் வந்து ஒரு 10,000 வருஷமா 20 வருஷம் முன்னாடி அதுல நிறைய பகுதிகள் வந்து இடமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஹைட்ரோகார்பன் ஸ்டடீஸ். இப்ப சார் ஓய்டிங்கில் இருக்கு டாக்டர் நடராஜ் சார் இருக்காங்க. ஹைட்ரோகார்பன் ஸ்டடீஸ்ல வந்து இப்ப உலகத்துக்கு ஒரு 500 மீட்டர் ஆழம் வரைக்கும், அதாவது டீக்ரேடபிள் மெட்டீரியல்ஸ் அதுதான் வந்து நமக்கு வந்து ஃபாசிலா கிடைக்குது. இந்த காலப்படாத பற்றி பேசிட்டு இருந்தோம். நிலத்துல இருந்ததுன்னா அது வந்து என்ன கரியாகுது, கடல்ல இருந்தாலும் அது வந்து எண்ணெயாகுது அப்படி பேசிக்கிற சமயத்துல கன்னியாகுமரி கீழே ஒரு 7 வருஷமா ஜியாலஜிக்கல் சர்வே ஜியோ கெமிக்கல் ஸ்டடீஸ் பண்றாங்க. என்னுடைய மெத்தடாலஜி வந்து இந்த 23 ஃபீல்ட்ல இருக்கிறவங்கள நான் ரொம்ப சிரமப்பட்டு நண்பராக்கிட்டு அவங்க மூலமா நான் நிறைய தகவல் சேகரிச்சுட்டு இருக்கேன். இதுதான் கன்னியாகுமரி கீழே இருக்கக்கூடிய ஒரு 20 மீட்டர் டெப்த் உள்ள ஏரியா. அந்த 20 மீட்டர் டெப்த்துக்கு நம்ம போறதுக்கு 23 கிலோமீட்டர் ஆயிரும். கடல்ல 23 கிலோமீட்டர் போற வரைக்கும் இந்த 20 மீட்டர் டெப்த்லயே தான் இருக்கும். 3 மீட்டர் 6 மீட்டர் 9 மீட்டர் 12 மீட்டர் போகும். இந்த நீங்க பாக்குற இந்த இருக்க ஸ்பாட்ல தான் உங்களுக்கு கடல்ல வந்து கோயில்கள் முழுகி இருக்கு. உங்களுக்கு கடியப்பட்டினுடைய இடத்துல வந்து எங்களுக்கு தூரன் இடத்துல கீழே ஒரு கோயில் முழுகி இருக்கு. அது ஒரு 1000 பண்றாங்க. இந்த கன்னியாகுமரி கீழே இருக்க கோயில் வந்து இப்படி ஒரு 3000 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஏஎஸ்ஐ கமிஷன் அந்த மாதிரி நிறைய சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதால சில விஷயம் நான் வந்து இப்போ ப்ரொசீஜர் படி போயிட்டு இருக்கோம். இதுதான் நான் சொன்னபடி அந்த தீவு கடல்ல முடிக்கிற தீவு பகுதி. இந்த என்காட்டா 99 மேப்ல வந்து வேர்ல்டு சேட்டலைட் வாட்ச் எடுத்த டேட்டாஸ். இதுல வந்து இந்த கீழே பார்க்கக்கூடிய இடம் வந்து 55 கிலோமீட்டர் கன்னியாகுமரியில இருக்கு. அது 23 கிலோமீட்டர் அகலமும் 44 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு 1000 கிலோமீட்டர் பரப்புள்ள தீவு. அந்த தீவுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மீனவர்கள் இறங்கி நின்றுருக்காங்க. எண்ணெயை சில இடத்துல இறக்குறாங்க. ரொம்ப பயத்தை இறங்கிட்டு எடுத்து வந்துட்டு, ஏன்னா 55 கிலோமீட்டர் திடீர்னு கடல்ல இறக்குறப்ப அந்த பயம் இருக்குதான் செய்யும். உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு இறக்கி விடுவாங்க. இந்த இடத்துல தான் சிடாப்பாறைன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிஷிங் ஏரியா. இதுக்கு வெஜ் டேங்க்னு பேர் இருக்கு. இது 200 மீட்டர் டெப்த் வரைக்கும் பார்க்கலாம். நீங்க கேரளா சைட்ல 216 கிலோமீட்டர் வரைக்கும். அது கேரளால நிறைய ஒரு கதைகள் இருக்கு. உங்களுக்கு கடல் முழுகிச்சு, பரசுராம வந்தாரு, கோடாரி எரிஞ்சாரு, கடல் முழுகி போச்சு. இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் ரிக்ரெஷன் வந்து கன்னியாகுமரி பகுதியில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கொற்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் வரைக்கும் சிப்பிகள் கிடைக்குது. கன்னியாகுமரியில் கனகபுரம், உங்களுக்கு கோவளம், அரபி சோட்டில் இன்னைக்கும் உங்களுக்கு சிப்பிகள் கிடைக்குது. இப்போ இன்னைக்கு நிலமா இருக்கும் போது கூட கடலால் பாதிக்கப்பட்டு பின்னாடி பின்வாங்கிறதுக்கு எவிடன்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுதான் உங்களுக்கு கலித்தொகையும் சிலப்பதிகாரம் வரக்கூடிய செய்தி உண்டு. இது வந்து பூமி காணல இருந்து கடலும் நிலமும் போட சொன்ன அதனால ஏற்படைய பாதிப்பு, எப்படி வந்து கடல் நிலத்தை அபகரிக்கிறது, எப்படி வந்து நிலம் வந்து கடலை விடுபட்டு சொல்லக்கூடிய சில செய்திகள். உங்களுக்கு ஏற்கனவே வந்து காவிரி மூமெண்ட்டும் மகாலிபுரம் தரங்கம்பாடி எல்லாமே தெரியும். பொருட்கை காயப்படினம் இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா என்னுடைய இந்த ஆராய்ச்சி வந்து ஆக்சிடென்டால ஏற்படக்கூடிய மெரைன் டிரான்ஸ்மிஷன் ரிக்ரெஷன் இதுவரைக்கும் ஒரு கடந்த 20 வருஷமா எப்படிலாம் பாதிப்பு ஏற்படுத்துது, அடுத்த 200 வருஷம் நம்ம எப்படி பாதுகாக்கலாம். இப்ப இது முழுக்க ஸ்டடி பண்ண போனா அடுத்து சப்போஸ் மெட்ராஸ்ல வந்து கடல் வந்து சீலர் ரைஸ் ஆச்சுன்னா எஸ்டி மூலமா அதை பாதுகாக்க முயற்சி பண்ணலாம். இங்க வந்து மரக்கான பக்கத்துல இன்னும் கடல்ல வந்து சில பகுதிகள் முடிக்கிறது. இதெல்லாம் எஸ்டி மேனேஜ்மெண்ட்ல பாதுகாக்கலாம். அந்த காலத்துல ட்ரெக்கிங் ஃபெசிலிட்டி இல்லாததால சில விஷயம் பண்ண முடியாம இருந்தது. நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ் இல்லைன்னு சொல்றோம். நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம இலக்கியத்துல நிறைய இருக்கு. சொன்ன மாதிரி செயல் வடிவில் இருந்தாலும் நம்மளால புரிஞ்சிக்க முடியல. நிலம் பெயர்றது, நானே முட்டத்துல வந்து ஊராளின்னு ஒரு பழைய மக்கள் பார்த்து இதுக்காக நான் மலையில போய் காணி மக்கள் போனோம். ஏன்னா கடல் வந்து பாதிப்பு ஏற்பட்டதுனா அந்த மக்கள் எவ்வளவு தூரம் போயிருப்பான். இந்த ஆராய்ச்சி எப்படி இருந்ததுன்னா கன்னியாகுமரியால கடல் அழிஞ்சு பாண்டிய மன்னன் வந்து மதுரை போனானா கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் மதுரை. யோசிச்சு பாருங்க, கன்னியாகுமரி கடல் பாதிக்குது. ஒருத்தன் போய் கொற்கை வழியா போய் மதுரையில போய் தன்னுடைய இடத்தை புதுப்பிக்கிறான்னா 230 கிலோமீட்டர் போயிருக்கும். எப்படி போயிருப்பான்? ஒரே நாளில் போயிருக்க முடியாது. அவன் எங்கெங்க தண்ணீர் தான் போயிருக்கும். அதனால காணி மக்கள் சொல்லக்கூடிய மக்களை போய் நான் நிறைய இன்ட்ரோ எடுத்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்கள் மலைக்கார ஆட்டின கடல்கார தம்பி மலையில் இருக்கிற நாங்கள் வந்து கடல் கிட்ட
சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கும் கடலுக்கு இருக்கிற ஒரு எஃபெக்ட் வந்து அந்த ஆரிஜினா வந்துட்டு இருக்கு. இதை பத்தி பேசுறவங்க இந்த லாஸ்ட் முறையா சுந்தரி ராமசாமி பேசுற அவங்க சொன்னது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்குற சமயத்துல எல்லாருமே வந்து கடல் பக்கம் போல மீனவர்கள் போய் பார்க்கல. இதை வந்து சேட்டலைட் போட்டோகிராஃபி மூலமா அதாவது ஓஷன் கனெக்ட் மூலமா அப்ரோச் பண்ணலான்னு தெரிஞ்சிருக்கு. அதனால என்னுடைய இலக்கு வந்து டெக்னிக்கல் சைட்லையும் ஃபிஷர்மேன் ட்ரெடிஷனல் நாலேஜையும் மாறிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து தமிழ் ஹிஸ்டரி, ஒரிசா ஹிஸ்டரி, தமிழ் ஆர்கியாலஜி, தமிழ் ஆந்த்ரோபாலஜி, தமிழ் ஃபோல்க் எல்லாத்தையும் படிச்சதால எனக்கு வந்து சில அப்ரோச் பண்றதுக்கு சில விஷயம் சுலபமா இருந்தது. இந்த ரிசர்ச் ஏன் பண்றேன் அதனுடைய காரணங்கள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதுக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பூல இருக்கிற நார் மாதிரி தான். எனக்கு நிறைய பூல ஒரு 20-23 ஃபீல்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணி அதுல இருக்கிற சீனியர் எக்ஸ்பர்ட், வெட்டரன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கனெக்ட் பண்ணதால தான் இந்த அளவுக்கு நம்மளால ரீச் பண்ண முடிஞ்சிட்டு இருக்கு. இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கடற்கரை ஒட்டிய ஒரு 3 உங்களுக்கு மைக்ரோனிக் சைட் இருக்கு. முட்டம் சொல்லக்கூடிய இடத்துலையும், மருந்துவார் மலை சொல்லக்கூடிய இடத்துலையும், அகதீஸ்வரர் சொல்லக்கூடிய 3 அதாவது ஒரு 10,000 வருஷம் மனிதர் வாழக்கூடிய மைக்ரோலஜிக் அர்கோலஜிக் சைட்டு தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரத்தில் கிட்டத்தட்ட 30 இடத்துல இருக்கு. பல்லாவரத்து கடற்கரை ரொம்ப தூரம் கிடையாது, குடியம் கடற்கரை ரொம்ப தூரம் கிடையாது, இது பூம்புகார் கடற்கரை தூரம் கிடையாது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் 30 இடத்துல அது குறிப்பா கன்னியாகுமரி மட்டுமே ஒரு 6 இடத்துல இருக்கு. இப்போ சாயபுரம் கூட கடல்ல இருந்து ரொம்ப தூரம் கிடையாது, தூத்துக்குடி பக்கத்துல தான் இருக்கு. அதெல்லாம் மைக்ரோலஜிக் சைட்டு. சாயபுரம், நசரேத் எல்லாமே மைக்ரோலஜிக் சைட்டு. இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 5000 வருஷத்துக்கு மேல ஜியோலஜிக்கு வந்து 2000 டிசின்றாங்க, கிட்டத்தட்ட 4000 வருஷம். அந்த மாதிரி இடம் வந்து கடற்கரை ஒட்டி நிறைய நமக்கு எவிடன்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல அந்த நான் சொல்லக்கூடிய அப்ராக பண்டிதருடைய டேட்டாஸ், இந்த பேக் வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமா இருக்கு. நீங்க கைவேலி சொல்லிட்டு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி யாராவது போயிருக்காங்க, மரக்காணம் பக்கத்துல கைவேலின்னு ஒரு ஏரி இருக்கு. இப்போ ரொம்ப சுருங்கிடுச்சு. அந்த ஏரியுடைய மௌத்துல தான் ஆமாப்பாறை ஒரு கோட்டை இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய நேவல் பேச இருந்தது. இப்ப பிச்சாவை வந்து நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பிச்சாவை வந்து சோழருடைய ஒரு நேவல் பேஸ், அதாவது ஒரிசாவில இருந்து போயிட்டு திரும்பி வந்துட்டு அவன் நெஞ்சில் ஜாஸ்தியாக போறதுக்கு இந்த கனிமம் மிக உபயோகமா இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் நினைச்சிருந்தீங்க ஏன் வந்து தஞ்சாவூர்ல இருந்து ராஜேந்திர சோழன் வந்து ஜெயகண்ட முழுவதும் வந்தாங்க. அது காரணம் வந்து வேளாண்மை பகுதியை வந்து 1970 1000 கடலால் பாதிக்கப்பட்டப்ப அவன் வந்து அவனுடைய இடத்தை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்றான். கங்கைகண்ட புலவர் நீங்க ஒரு 20 கிலோமீட்டர் நீங்க ரிமோட் சென்சிங்ல பாத்தீங்கன்னா அனைத்து இந்த மீன்சுரடின கிராமத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு படித்துறை இருக்கு. அதுல இருந்து வந்து தேவிக்கோட்டை வழியா வந்து நீங்க கிள்ளை போயிட்டு கிள்ளையில சாமி கூப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் படகுல ஏறினீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவுக்கு போயிடும், கடிகத்துக்கு போயிடலாம், கோதாவரி கலிமுகம் போயிடலாம், விஜயவாடா எங்க வேணா நீங்க போகலாம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நேவல் படை சோழருடைய ஒரு படை போகுதுன்னா ஒரு 10 கப்பல் தான் போயிருக்க முடியாது. 10 கப்பல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 டன் கெப்பாசிட்டி இருந்தா கூட ஒரு 10 கப்பல் போறது வந்து கடல்ல இருந்து அப்படியே போக முடியாது, கடிமுக பகுதியிலிருந்து தான் போயிருக்கணும். அதுக்கு பிச்சாவரத்துல இன்னைக்கு கூட எம்ஜிஆர் சீட்டுன்னு சொல்லுவாங்க, தேங்காய் சீட்டுவாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. அங்கேயும் இப்போ சோழ மண்டபம்லாம் இருக்கு. டாலமியோடைய மேப் எப்படி டேலியா இருக்கு? டாலமியோடைய சவுத் இந்தியா மேப் வந்து மொத்தையா இருக்கும், எல்லாமே அப்படியா இருந்தா அவர் சொல்லக்கூடிய சோப்பட்நாடு வந்து இன்னைக்கு மரக்காணம் உருவாயிருக்கு. இப்ப கன்னியாகுமரியில அரிசி பகுதியை காலம் சொல்லக்கூடிய பகுதி, அதாவது ஸ்பைராட்டார் சிவந்த மலையில் வந்து முட்டம் பகுதி, அவர் கொட்டியாராட்டார் இன்னைக்கு நாகர்கோவில் பக்கத்துல கொட்டாரு, அது வந்து மரக்குடியாறுல இருந்து 16 கிலோமீட்டர் உள்ள வந்து அந்த ஆறு அப்படியே திரும்பி மறுபடியும் எஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அந்த அதே சமயத்துல உங்களுக்கு வந்து கடியப்பட்டினம், தேங்காய்பட்டினத்துக்கு பழைய பேர் வந்து ஏழுநேங்க நாடு, கொடிசூர் நாடுன்னு பேர் இருக்கு. காலரை பற்றி அவர் வந்து சுத்தி குறைக்கிறார். அது லாங்டன் சார் நானும் எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நிறைய பேர் சுத்தி குறைக்க தூத்துக்குடி சொல்றாங்க. ஆனா அது வந்து குலசேகரத்துக்கு மேல கூட சூச்சமலையுடைய கரை, சூச்சமலை கரைதான் சுத்தி குறை பேர் வந்திருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பெஸ்ட் பிளேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில முத்துப்புள்ளி வயல்னு சொல்லிட்டு ஒரு 1500 1300 மீட்டர் உயரத்துல ஒரு இடம் இருக்கு. நீங்க திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மாஞ்சோலை எஸ்டேட். மாஞ்சோலையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோதையாறு தெரியும். அந்த பகுதி பாத்தீங்கன்னா பிரமாதமான ஒரு மலைப்பகுதி. இன்னைக்கும் ஒரு 6 மலைகள் வந்து மனிதர்களே போக முடியாத காடுகள். டிஎஸ்ஓ சொல்லியிருக்காரு, சுந்தரராஜன் சொல்லியிருக்காரு,
இந்த பகுதி இது வரைக்கும் காணி மக்கள் மட்டும் கொஞ்சம் போறாங்க, ஏதாவது எடுத்துட்டு வர போறாங்க. 6 காடுகள் வந்து யாருமே போக முடியாத காடு. அந்த காட்டுடைய ஓரத்துல இருந்தா அலெக்சாண்டர் நதி வந்து தென்மலைங்கிற பகுதியில் ஐரன் மெல்டிங் எடுத்திருக்காரு. இதுதான் வெஸ்ட் பேங்க், நான் சொல்லக்கூடிய வெஸ்ட் பேங்க். இது மீனவர் பார்வையில் மீன் பிடிக்க ஒரு இடம். இவரு இந்தியன் கவர்மெண்ட் பார்வையிலே வந்து வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் டாலர்ஸ் மேம்படுத்திருக்காங்க. நாங்களே நீங்க எல்லாம் சொல்லுவாங்க மார்ச் மாசம் வந்து மிக பரபரப்பா இருந்தது. மார்ச் மாசம் வந்து நாங்க இந்த வெஸ்ட் பேங்க்ல 80 கிலோமீட்டர்ல எங்களுக்கு குடிக்க தண்ணிக்கு ஸ்ரீலங்கா போட்ல உள்ள போய் தண்ணி வச்சுருவோம். எங்க போட்டை பக்கத்துல நிறுத்தி வச்சுட்டு அவங்களோட சேர்ந்து பேசிட்டு வந்தோம். இப்ப நிறைய வெளிநாட்டு அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அந்த ஐலாண்ட் கிளாஸ் இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்ல நம்ம இறங்கி நிக்கலாம். ஐலாண்ட் சப்மர்ஜ்ட் ஐலாண்ட், சப்மர்ஜ்ட் ஐலாண்ட் இஸ் நாட் a live island. சப்மர்ஜ்ட் ஐலாண்ட் ஒரு 25 மீட்டர்ஸ் டெப்த்ல இருந்து அப்படியே கிராஜுவலா வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் ஒரு 1.5 மீட்டர் வரைக்கும் வருது ஐலாண்ட். அது வந்து இப்ப இன்னைக்கும் வந்து சேட்டலைட் ஓஷனோகிராஃபில பாக்குறப்ப ரொம்ப கிளியரா தெரியுது. இப்ப அந்த பகுதியில தான் நீங்க மீனவர்கள் மீன் பிடிக்கிறப்ப பானவர்கள் தான் கிடைக்குது. அந்த பானவர்கள் சில ஐட்டம் வந்து சொத்தவரை பீச்சிலையும் உங்களுக்கு தங்கத்துறை பீச்சிலையும் எப்பயும் சமயத்தில் அடிச்சுட்டு வருது. இல்ல அந்த ஸ்பாட் இருக்கலாம் டைவ் பண்றோம், டைவும் பண்ணலாம். டைவ் பண்றது நீங்க ஆர்சிஎஸ்பி ஏஎஸ்ஐயோட ரூல்ஸ் என்னன்னா நீங்க வந்து வேண்டுகிட்ட பர்மிஷன். நான் வந்து சர்வே ரிப்போர்ட் கொடுக்கலாம், ஆனா அந்த சர்வே வந்து நான் ஐ கான்ட் எக்ஸ்ப்ளோர் as per இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா. அதுக்கு நான் என்னையோ இப்போ டயர் பண்ணிட்டு இல்லை ஏதாவது யூனிவர்சிட்டி டயர் பண்ணிட்டு இப்பதான் ஒரு பேஸ் மெட்டல் ரெடியா இருக்கு. இது 3 வருஷம் பண்ணி சொன்னப்ப யாரும் நம்பல. ஒரு பேஸ் மெட்டல் இருந்ததா இதை பேஸ் பண்ணி அவங்க அந்த இடத்துல இறக்க வைக்கலாம். இதுதான் கடியப்பட்டினத்துல இந்த பாறைக்கு பேர் வந்து ஆளுநர் பாறைன்னு. நீங்க சுத்தம் மலையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த பாறை தெரியும், கடியப்பட்டினம் பார்த்து தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த பாறைக்கு பேர் வந்து ஆளுமைத்தான் பாறை. இங்கிலீஷ்காரன் வந்து இதுக்கு crocodile rock பேர் வச்சுருக்காங்க. இந்த பாறை பாத்தீங்கன்னா இங்க கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஒரு பில்லர் மாதிரி எழுதிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் கடவுள் இருக்கு. ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியுது பாருங்க கீழே. இது நாட் நேச்சுரல் ராக். அந்த பகுதியில கடவுள் கீழே வந்து ஒரு இடத்துல தூரின் இடத்துல கோயில் இருக்குது டைவர்ஸ். அதாவது இன்னைக்கு தூத்துக்குடி குடியாரி இருக்கு எல்லாரும் தெரியும், முத்து குடிக்கிறவங்களுக்கு. கன்னியாகுமரியில கிட்டத்தட்ட 300 பேர் இருக்காங்க. அவங்க பேர் குடியாளிகள் பேர். அவங்க வந்து கிட்டத்தட்ட 40 இல்லை 60 மீட்டர் வரைக்கும் டைவ் பண்ணுவாங்க. ஸ்கின் டைவர்ஸ். அவங்களுக்கு ஸ்கூபா டைவிங் தேவை. நானும் அவங்களோட டைவ் பண்ணிருக்கேன், எக்யூப்மெண்ட் போட்டு டைவ் பண்ணிருக்கேன். அவங்க வந்து ஸ்கின் டைவிங் அப்படியே உள்ள இறங்குவாங்க. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் இருப்பாங்க. நம்ம 5 நிமிஷம் மேலே இருந்தாலும் லங்ஸ் வெடிக்கும். எனக்கு என்னுடைய உடம்பு போதுக்காக தண்ணியில கடல்ல போனதுதான். அப்போ வந்து அவங்களால வந்து இன்னைக்கும் எக்ஸலண்டா ஒர்க் பண்றாங்க. இந்த டேட்டா பேஸ் கொடுத்தவங்கன்னா பேசிக்கலி ஃபிஷர்மேன். இந்த ஒர்க்குக்கு எல்லா துறையிலும் ஈடுபாடு கொடுத்தாலும் பிசிக்கலி ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க நான் நன்றி சொல்லியதான். இந்த இவரை வந்து என்னால மறக்க முடியாது. ஏன்னா நான் கடல்ல போற சமயத்துல என் கூட வந்தவங்க விளங்கிட்டாங்க. அப்ப ஜான் இவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்க உயிர் போனதுக்கு தான் அவங்க உயிர் போகணும். கடல்ல போறவங்களுக்கு முதல் தடவை கடல்ல போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. ஏன்னா அவங்க கூட இருக்கும் பத்திரமா பாதுகாப்பு பிடிச்சுப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் நீங்க நீச்சல் தெரியுறது ட்ரெஸ் பாயிண்ட். ஏன்னா அவன் ஃபிஷர்மேன் உங்க மேலே கண்ணு வச்சுட்டு இருப்பான். நீங்க தெரியும்னா விட்டுருவா, சரி அவன் நீங்க தெரியும் படிச்சு பார்த்துருவான். நீங்க தெரியுறது கடல்ல ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அவங்க மேலேயே கண்ணு இருக்கும். இந்த கோயில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1922 ஒரு விளையாடுறப்ப அந்த கோயில் மனம் தெரிஞ்சிருக்கு. பெரிய மண்மேடு கடல்ல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி மண்மேட்டிலிருந்து இந்த கோயிலை முழுசா ரிகவர் பண்ணிருக்காங்க. இந்த முழு கோயில் அதோட டெப்த் வந்து 7 மீட்டர் டெப்த். இந்த இடத்துக்கு ஆதிச்சம் புதுன்னு பேரு. வந்து வருதையா காமிஷன் சொல்லக்கூடிய எல்லா கோயிலையும் கண்டுபிடிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண விஷயம் தான். இது ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், நீங்க பண்ற இந்த ஆராய்ச்சி வந்து நாளைக்கு நீங்க மதக்கடவுள் உருவாக்குமான உருவாக்கு. ஏன்னா நான் பண்றது வந்து கல்ச்சுரல் இம்ப்ரெஷன். சாயில் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் இம்ப்ரெஷன் இதுக்கு ஹெல்ப் பண்ணாமலே எனக்கு விஷயம் தான். எல்லா விஷயம் தான் உங்களோட இடத்துக்கு கொண்டு போய் காட்டாங்க. இது பாருங்க இது பாருங்க. இது பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தள்ளி கல்வெட்டை எழுதிருக்காங்க. இது 2000 வருஷம் சொல்றாங்க. ஆனா அங்கே இருந்து தியோமாக்ரட்டிக்கல் டேட்டாஸ் தான் பாக்குற சமயத்துல ஒரு குறைஞ்சது 1000 வருஷம் முன்னாடி ஏற்பட்டக்கூடிய சில பாதிப்புகளால அந்த ஊரே வந்து மண்ணால் தாக்கப்பட்டு கடலால் தாக்கப்பட்டு மண் அங்க விட்டுட்டு கடல் பின்வாங்கிடுச்சு. கடலுடைய ஒரு இது என்னன்னா 0 எம்எஸ்எல் இருந்தாலும் கடல் நேரா ஒண்ணு பின்னாடி போயிடும். 99 சூப்பர் சைக்கிள் ஒடிசால நேரடியா பார்த்தது 22 கிலோமீட்டர்
கேந்திர புராண ஊர்வலிக்கு கடல் உள்ள வந்து எவ்வளோ பாடி நாங்கள் என் கையால் எரிச்சுக்கணும். கடல் உள்ள அடுத்த நாள் கடல் பின்னாடி போயிடுச்சு. ஆனா எம்எஸ்எல் அதிகமா இருக்குல்ல, கடல் வந்து மண்ணை மேலே ஏற்றி விடுது. மண்ணை மேலே இருந்தால் அதெல்லாம் மண் மேலாகும். இப்போ நீங்க இங்கே நாகப்பட்டினத்தில் பாதிப்பு, நாகப்பட்டினக்காரங்க இங்கே யாராவது இருந்தீங்க, நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய மண்மேடு இருக்கு. ஏன்னா எம்எஸ்எல் அதிகம். கன்னியாகுமரியில் மிகப்பெரிய மண்மேடு இருக்குங்க, எம்எஸ்எல் அதிகம். இந்த மாதிரி மண்மேட்டுக்குள்ள நமக்கு பழைய பாரம்பரியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் நுட்பம். இது வந்து மைக்ரோடிக் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இன்ஜினியரிங் காலேஜும் ஹாஸ்பிட்டலும் வந்துருக்கு. தமிழ்நாட்டில் பாரம்பரியம் நம்மளுடைய பல பகுதிகள் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாகரிகன்ற பேரில் அழிக்கப்படுது. பாதுகாக்கிறதோட நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களோட உரையாடுறதை வந்துருச்சுங்க. இன்னொன்று கொஞ்சம் பொறாமையாக இருக்கவங்க பார்க்கும்போது, ஏன்னா அது மண்ணோடையும் நீரோடையும் எவ்வளவு நெருக்கமா நீங்க வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு எவ்வளவு தகவல்கள் சேகரிச்சிருக்கீங்க, இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. படிச்ச விஷயங்கள் அவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே வெறும் நுனியில எல்லாரும் கம்ப்யூட்டர் தட்டா கூட இவ்வளவு டேட்டா கிடைக்கணும்னு தெரியல, உங்ககிட்ட அவ்வளவு டேட்டா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நீங்க வந்து இன்னைக்கு எங்களுடைய அந்த சீரத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். Now I call Mr. Bharti to take over that. அதுக்கு முன்னாடி ஐயா வந்து சொன்னது கடந்த 3 வருஷம் 4 வருஷமா அவர் பண்ணினாங்க. இவர் எப்ப நம்ம திடீர்னு நம்ம ரூம் வந்துடுவார் ஒரு 2 மணி நேரம். இது வந்து ஒரு பொல கிழவும் சில விஷயங்கள் அவர் இன்னைக்கு சொல்ல முடியாதது. எப்படி சாதாரண ஒரு தமிழர், மண்ணிலேன்னு வந்த தமிழர் அங்க போய் அங்க இருக்கிற பழைய மகாராஜாக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டுங்கிறது அவருக்கு அந்த இந்த பேச்சில் நீங்க வரல. இவர்னால புதுப்பிக்கப்பட்டு ஹோட்டலாக மாறிய பழைய அரண்மனைகள். கஜபதி கூட மெட்ராஸ் தான் இருக்காங்க, கஜபதி கூட மெட்ராஸ் தான் இருக்காரு. இவருடைய ரொம்ப தோஸ்த், ரொம்ப ஃப்ரெண்டு. இதே மாதிரி அவர்னால அவருடைய விழுப்புரம் அந்த மாதிரி இருக்கிற ஊர்கள்ல ஜனங்கள்லாம் வந்து இந்த அவங்க ஊரை பத்தியான நான் சொல்லக்கூடிய கல்ச்சரல் அட்ரஸ் தான் என்ன வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணது. சாருடைய கல்ச்சரல் அவங்க சொல்ற 2 மணி நேரம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது காரணம் அவருடைய கல்ச்சரல் அட்ரஸ் தான். அதை வந்து டெவலப்மெண்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய ஏக்கத்தை கொண்டாரு. நான் பார்க்குற இடத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன். விழுப்புரம் வந்து நான் இருந்து வளர்ந்த ஒரு விழுப்புரத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் அங்கே உத்தரவாதம் பார்த்துருக்காரு. மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் செம்மொழியில் ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதாவது நமக்கெல்லாம் ஒரு கோபம் தந்தது என்னன்னா சாதாரண மனிதன் தன்னுடைய ஆர்வத்தினாலையும் கடின உழைப்பினாலையும் இவ்வளவு பண்ண முடியாது. இவர் நீங்க சொன்னது முழுக்க கடந்த 3 வருஷம் 4 வருஷத்துல பண்ணினாங்க. இவர் வந்து இதை விட இன்னும் கூட ஆர்வ காலத்தில் இருந்திருக்கலாம். எத்தனை பண்ணிருப்பான்னு நீங்க பாருங்க. எங்க போனாலும் இவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு இந்த நிர்மலா சொன்ன மாதிரி ஒரு என்சைக்ளோபீடியா பல ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து 1938 எங்கேயோ பார்த்தேன். எனக்கு கதையில சொல்லுவார். அவர் பார்த்த ராமச்சந்திரன் ஒருத்தரை வந்து நான் ஸ்ரீலங்கால பார்த்தேன் பாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா பேர் வந்து அவர் இதுல சாதாரணமா வரும். ரொம்ப ஒரு அதிசயம் மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப வந்து அவர் வந்து கலிங்கா _Jamil@yahoo.com கான்டாக்ட் பண்ணுங்க. இவருடைய வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு நியூஸ் லெட்டர் வரும். கொஞ்சம் நாளா வரல. இதுல இந்த ஒரிசெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருது. அந்த அதனுடைய டோட்டல் எக்ஸ்டென்ஸ் பார்க்கணும். அதுல அன்றைக்கு என்னென்ன வெப்சைட்டுகள் இம்பார்ட்டன்ட், என்ன பாடல்கள் இவருக்கு பிடித்தது, யாரெல்லாம் பார்த்தா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு தெரியாது. இந்த கவிதை தான் எனக்கு தேவை. வான் வரைக்கும் பூமர்கள் போன போதும் தாய் மணிக்குள் வேர்கள் இன்னும் நீங்களும். இந்த வரி வந்து இன்னைக்கு ஐஏஎஸ், அதாவது இந்தியாவில் முதல் தமிழ்ல ஐஏஎஸ் பாஸ் பண்ண பாலகிருஷ்ணன்
டெல்லியில டெப்டி எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு. இந்த போயம் தான் என்ன அடிக்கடி தூண்டி விளையாது. எப்படாதான் நீங்க வெளிநாடு போனாலும் உங்க தாய்மொழிக்கு அந்த ஒரு பேர் இருந்துட்டாங்க. நீங்க எங்கேயாவது ஒரு செமினார்ல யாரை பார்ப்பீங்க, திடீர்னு அவர் உங்க ஊர்னா உடனே அவரோட சேர்ந்து சாப்பிட போயிருவீங்க. அந்த ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாக வெளியூர்ல ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும் இந்த ஒரு ஃபீலிங் இருக்கதான் செய்யும். அந்த பாலகிருஷ்ணன் வந்து இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல டெப்டி எலெக்ஷன் கமிஷனர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அவருடைய ஃபென்டாஸ்டிக் ரிசர்ச் டோபோனிம் எல்லா ஊர்லயும் தமிழ் பேர் எப்படி இருக்குன்னு உலகம் முழுக்க இருக்கிறதுக்கெல்லாம் தமிழ் பேர் எப்படி இருக்குங்கிறத ஒரு பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தனி இது வந்து நாங்க பார்த்ததுல இருந்து நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய இதுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும். இது ஒரு அறிமுகம் தான். நீங்க ஒருத்தர் தனியா அவரோட பார்த்து பேசலாம். இவர் வந்து தினம் ஒரு 30 ரூபாய்க்கு தினம் ஒரு சுத்திட்டு இருக்காரு மெட்ராஸ்ல. நியூஸ் லெட்டர் சைட் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அடுத்ததா அனௌன்ஸ் அடுத்த 2 ப்ரோக்ராம் வந்து அஜந்தாவுடைய ஓவியங்கள். அதுக்கு எப்படி காரணம்னா, முதல்ல அஜந்தா ஓவியங்கள்ங்கிறது நான் வந்து பேச போறேன். அது நான் வந்து ரொம்ப நாள் அதை பத்தி நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு இது. அதாவது இப்போ மகாபலிபுரம் தானே, மகாபலிபுரம் ஈக்குவலண்டா எங்கேயாவது எல்லாரும் சொல்லிடலாம். ஆனா அஜந்தா ஓவியத்துக்கு அஜந்தா ஓவியம் தான் ஈக்குவலண்ட். அதுக்கு ஒன்றும் இதே கிடையாது. அதுல என்னன்னா, அதை படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு தடவை என்னுடைய நண்பர் அந்த ஃபேஷன் டெக்னாலஜியில படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, உஷா. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இதுல இருக்கக்கூடிய சமகாலத்து டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். அவங்க பார்த்தோன்னே அசந்து போயிட்டாங்க. ஸோ முதல் இது வந்து ஓவர் வியூ ஆஃப் அஜந்தா பெயிண்டிங். 2வது அதாவது அடுத்ததுங்கிறது ஜனவரி மாதம் முதல் சனிக்கிழமை நான் அஜந்தாவுடைய ஓவியங்களை பற்றி ஒரு ஓவர் வியூ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுக்கு அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் அந்த அஜந்தா ஓவியங்கள்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ், இது வந்து நம்ம இமேஜின் பண்ண முடியாத ஒரு சமகாலத்தில் இருக்கக்கூடிய அநேகமான எல்லா டெக்ஸ்டைல்ஸையும் அவன் அஜந்தா ஓவியங்கள்ல பார்க்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அஜந்தா ஓவியம் கடைசியா வந்து 6ஆம் நூற்றாண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டுல முடிஞ்சு போச்சு, 6, 7. அந்த பாரம்பரியம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்தில் இருக்குங்கிறது பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது வந்து ஆர்ட் இன் எவரிடே லைஃப் அப்படிங்கிற ஒரு அந்த அஜந்தா டெக்ஸ்டைல்ஸை பத்தி விடும்போது ஒரு எக்ஸ்போசிஷனும் இருக்கு. இங்க வந்து அந்த காலத்துல இருந்த டெக்ஸ்டைல்ஸ் என்ன சமகாலத்தில் என்ன இருக்குங்கிறதுக்கான ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போகுது. இது அதாவது பிப்ரவரி மாதம். அதுக்கு அடுத்த மாதம் வந்து மார்ச் மாதம் நானும் திரு லட்சுமி நரசிம்மனும் சேர்ந்து ஆர்ட் இன் எவரிடே லைஃப், இது வந்து லெக்சர் கம் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்த போறோம். இதுல வந்து நீங்க எல்லாரும் இருக்கீங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய உங்களுக்கு நீங்க சந்திச்ச நம்ம சுப்பிரமணியம் பி+ மாதிரி இருக்கிறவர்களையும் மற்றபடி நீங்களேயும் எங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லி சஜஸ்ட் பண்ணி யாராவது நீங்க பேச முடியும், பேச வைக்கலாம். அது பேசணுங்கிறது ஒண்ணும் இல்லை, அது லெக்சர் மாதிரி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த விஷயத்துல நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது இருந்தாலும் நாங்க உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு லெக்சர்ல பாலசுப்ரமணியம் பி+ ரொம்ப வேகமா நிறைய விஷயங்களை பத்தி பேசுது. கொஞ்சம் மெதுவா கொஞ்சம் குறைச்சலா பேசுறதுதான் எனக்கு கொஞ்சம் அதிகமா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து சில வார்த்தைகள் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது. அதுக்குள்ள வந்து 120 வார்த்தை 120 கான்செப்ட் ஒரு படம் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. டிஃபிகல்ட் பார்க்கிங் உங்களுக்கு எப்படின்னு தெரியல இந்த ப்ரோக்ராம் பார்க்க மட்டும். ஆனா என்ன தெரியுதுன்னா, இது குறைஞ்சபட்சம் இன்னைக்கு அவர் பேசின அந்த ஒரு பிரீஃப் 1 hour விஷயத்துல வந்து ஒரு ப்ராபபிலி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கொஞ்சம் விளக்கமா மெதுவா பேசியிருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக அவர் வந்து ஒருவேளை இந்த தமிழ் ஹெரிட்டேஜ் குழுமம் வழியா முடியாட்டாலும் தனியா நிறைய பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். இந்த ப்ரோக்ராம ஒரு லைவ்லியா ஒரு கலந்துரையாடல் மாதிரியும் ஒரு
பிரசன்டேஷன் மாதிரி கலந்து செஞ்ச ஒரு புதுமைக்காக வந்திருக்கிற எல்லா சார்பையும் நன்றி. எங்களுடைய ஒரு சிறு பரிசு. தேங்க்யூ.